அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் நிறுவனம் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதாவது இறுதி அமர்வுல நம்ம இருக்கோம். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர்கள் என்ன வாதம் வச்சாங்களோ எல்லாத்துக்கும் நம்ம தெளிவான முறையில பதில சொன்னோம். அதே போல என்ன பண்ணோம் அப்படின்னா நிலைநாட்டணும். அவங்க வைக்கக்கூடிய ஹதீஸ்கள்லாம் இன்னும் ஹதீஸ்களையும் சரி அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான், அந்த உறுதியான பாதுகாப்பு அமைப்பு அதை உடைக்கவே முடியல அப்படிங்கிறதுக்கு அதற்கான சான்று அந்த ஹதீஸ்கள்ல இருந்தே எடுத்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் போட்டோம். பதில் சொல்லாத விஷயமே இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் சொன்னோம். இருந்தாலும் நாம நல்லா நீங்க கவனிக்கணும் இந்த இடத்துல. அதாவது சகோதரர் முகவி கான் அவர் பல வாதம், அதாவது ஒவ்வொரு வாதங்களையும் வச்சுக்கிட்டே வந்தார். வாதங்கள் பெருசா இல்ல, ஹதீஸ்கள் பெருசா எதுவுமே வைக்கல. இப்படி இருக்கக்குள்ள நாம என்ன பண்ணணும்னா இதையும் விடக்கூடாது அப்படிங்கிறதுனால பதில் சொல்லியாச்சு ஆல்ரெடி. இருந்தாலுமே கூட நீங்க சொன்ன ஒவ்வொன்றுக்கும் வரைக்கும் வரையும் நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்ட்டு அவர் வச்சதை நோட் பண்ணிக்கிட்டே வந்தோம். சரியா, அப்பையிலேருந்து நம்ம பதில் சொல்லவே இல்லை. அதாவது அந்த ஒவ்வொரு இதையும் நம்ம நோட் பண்ணோம்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத வாதம், அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஏன் இப்ப கடைசியா சொல்றோம் அப்படின்னா, ஒரு அமர்வு போதும் இவங்க அத்தனை கேள்வி வச்சதுக்கும் ஒரே ஒரு அந்த 10 நிமிஷத்துக்குள்ள இவங்களுக்கு ஈஸியா பதில் சொல்லி முடிச்சிடலாம், ஒரு விஷயமே இல்லை இவங்க விஷயங்கள் எல்லாமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் வேணுங்கன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் அமர்வுல நம்ம பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப சகோதரர்கள் கவனிச்சுக்கிட்டே வரணும். நம்ம என்ன வாதம் வச்சோம், அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு, அவர் என்ன வாதம் வச்சார், அதுக்கு நாம என்ன பதில் சொன்னோம்னு கவனிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தெளிவான முறையில எல்லாம் புரிஞ்சிடும் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். இப்ப நம்ம தெளிவான முறையில நிரூபிச்சு இவர்களுக்கு எந்த சான்று இல்ல, ஹதீஸ் மறுக்க குர்ஆன்ல சான்று இல்ல, ஹதீஸ்ல இருந்து எதுலயுமே சான்று இல்ல. ஆனா நம்ம குர்ஆன்ல இருந்து சான்றுகள் வச்சோம், ஹதீஸை மறுக்க கூடாது, மைய கருத்தை பார்க்க தேவையில்ல, குர்ஆன்ல இருந்து எல்லாத்துலயும் வச்சோம். கடைசியா சஹாபிட்ட தப்பிச்சு ஓட பார்ப்பாங்க. சஹாபி ஆயிஷா நீங்க மறுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க, நாங்க முத்தசிலாக்கள் இல்ல அவங்கள சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதற்கான ஆடியை நம்ம பின்னாடி போட்டு விடுவோம், அவங்கள மறுத்தாங்களான்ட்டு. அதுலயும் உங்களோட இது வெளிப்பட்டுரும் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு. அதே போல இப்ப சகோதரர் கடைசியா ஒரு வாதம் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த மாடு பேசிய செய்தி வந்து முரண்படுது, அதுக்கு நம்ம தொகுப்புறையில அதற்கான பதில நம்ம நிச்சயமாக சொல்லுவோம். மற்றபடி எல்லாத்துக்கும் நம்ம பதில சொல்லியாச்சு. அதே போல இந்த இன்னொரு செய்தி என்னது, அதாவது வானவர் உயிருடைய வானவர் அப்படிங்கிற மாதிரி சகோதரர் சொன்னாங்க. உயிரை பறிக்கக்கூடிய வானவர்கள் தான் அதுக்கு பொருள். இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப உயிரை பறிக்கக்கூடிய வானவர்கள் வந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் தானே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அறிவிப்போட. மூசா நபிக்கு அது தெரியுமாங்கிறதுதான் கேள்வி. இல்ல அது வந்து உயிரை கேட்டோம், மூசா நபியோட உயிரை கேட்டாங்க அப்படின்னு ஆதாரம் வருதுன்னாங்க, அதை காட்டுட்டோம். அதை இப்ப தருவாரா, இந்த 50 லட்சம் தருவாரா, இல்ல தொகுப்புறையில தருவாரா அப்படிங்கறத நிச்சயமா நம்ம பார்ப்போம். இல்ல தரமாட்டாரா, இல்ல பொய்யா சொன்னது அப்படிங்கறது இப்ப தெரிஞ்சிடும் தெளிவான முறையில. இப்ப அடுத்து ஒரு வசனத்தை போட்டு, ரொம்ப காமெடியான விஷயம், ஒரு வசனத்தை போட்டு இந்த பாருங்க இது வந்து அல்லாஹ்வின் தூதர் மாத்தி இது பண்ணிருக்காங்க, இது முரணு அப்படிங்கிற மாதிரி வசனத்தை போட்டுருக்காரு. அதற்கான விளக்கத்தையும் நம்ம சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி அவர் தொகுத்து வச்ச கேள்விகளை மொத்தமா நம்ம சொல்லுவோம். இப்ப அதாவது மொத்தம் 18 கேள்விகளை முகைகான் முன் வச்சிருக்காங்க. 18 வாதங்கள் மொத்தம் முன் வச்சிருக்காங்க. அதை நம்ம வரிசையா தொகுத்து வச்சிருக்கோம். ஒவ்வொன்றையும் இப்ப நம்ம பாத்துருவோம். அதாவது முதல் கேள்வி, அவர் வகையின் அடிப்படையில் தான் பேசுவார் அப்படிங்கிற குர்ஆன் வசனத்தை வச்சாங்க. அதுதான் நம்மளும் ஹதீஸ்ங்கிறது தான் சொல்றோம். அதே போல அவங்க வகையின் அடிப்படையில் தான் பேசுவாங்க. ஹதீஸ் எந்த காலத்திலயும் முரண்படாது, ஃபுல்லாவே அல்லாஹ்வின் தூதர் பேசுறது எல்லாமே இறைச்சி தான் அப்படிங்கறத நம்ம சொல்லி தெளிவுபடுத்தும். அதே போல வாதம் ரெண்டாவது வச்சாங்க. என்ன அப்படின்னா, சில குர்ஆன் வசனங்களுக்கு சில ஹதீஸ்கள் மோதுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வரையும் நிரூபிக்கல. ஒரு ஹதீஸோட இல்ல போடுற ஹதீஸ் எல்லாத்துக்கும் நம்ம தெளிவான விளக்கத்தை போட்டோம். அல்லாஹ் அதற்கான இடத்தையே விடல அப்படிங்கிற மாதிரி மிக தெளிவான முறையில் நிரூபிச்சோம். அதே போல குர்ஆனுக்கு முதல் தரம் இருக்கிறது, ஹதீஸுக்கு தரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அது பொய் அப்படிங்கிற நிரூபிச்சு, குர்ஆன் எப்படி எழுத்துலையும் உள்ளத்திலையும் பாதுகாக்கப்படுது, அதே போல ஹதீஸ்களும் எழுத்துலையும் உள்ளத்திலையும் பாதுகாக்கப்படுது. ஆனா குர்ஆன் எப்படி ஒரு சஹாபிட்ட கூட ஃபுல்லா குர்ஆன் இருந்த மாதிரி ஹதீஸ் ஒரு சஹாபிட்ட ஃபுல்லா இல்ல அப்படிங்கிறது மட்டும் தான் டிஃபரெண்ட். தவிர பாதுகாப்புல இது பண்ண முடியாது. குர்ஆன் தரம் ஹதீஸோட ரொம்ப மேல இருந்தாலும் அதனாலலாம் ஹதீஸ் கீழே வந்துடாது. ஹதீஸும் தெளிவான முறையில இருக்கு. ஹதீஸின் மூலமா தான் ஒன்னும் குர்ஆனுடைய பாதுகாப்பே மேல உங்குது அப்படிங்கறதே உங்களுக்கு அறியாம புரியல. இவங்க அதை தெரிஞ்சுக்கணும். அதே போல குர்ஆன் முழுமையாக எழுதப்பட்டுதான். அதே போல தான் நம்மள சொன்னோம். அதாவது மாலிக் ரலி அறிவிக்கக்கூடிய செய்தி, அதாவது அனஸ் பின் மாலிக் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் சொல்ற ஹதீஸ்கள் நாங்கள் எழுதி வச்சுக்கோ, அதை சரி பார்ப்போம் அப்படிங்கிற செய்தி இருக்கு. சகியான செய்தி, ஆதாரம் கேட்டா நம்ம எடுத்து போடுவோம். ஹதீஸ்களும் ஒவ்வொரு சஹாபியும் எழுதி வச்சிருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வகையிலே நிறைய சஹாபி எழுதி வச்சிருந்தாங்கிறப்ப தெரியாத வகையில பல சஹாபிகள் எழுத வாய்ப்பு இருக்கு. அதே போல மரணத்துல எல்லாமே பாதுகாத்திருந்தாங்க. ஏன்னா சஹாபிகள் இல்லாம எந்த ஹதீஸும் வெளியே போகாதுங்கிறப்ப அதுவும் தெளிவான முறையில எழுத்தின் மூலியமாகவும் உள்ளத்தின் மூலியமாகவும் அதுவும் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வைக்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னா, ஹதீஸ்கள் கேட்கும் போது ஒவ்வொரு சஹாபிகளும் ஒவ்வொரு இடத்துக்கு சென்றுவாங்களாம். அதனால ஒரு ஆளுக்கு சொன்னது மறு ஆளுக்கு தெரியாதான். இப்ப குர்ஆனும் அப்படித்தானே, குர்ஆன் வசனங்கள் 23 ஆண்டுகளா இறங்குச்சு, ஒரு வசனம் இறங்கப்பட்டிருக்கும், இன்னொருத்தவங்க வெளியே போயிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அவங்க சொல்லப்பட்டு அவங்க கேட்டு இது பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவாங்க. சில பேருக்கு மனப்பாடமாகவும் தெரிய வாய்ப்பு இருக்காது, அவங்க ரொம்ப வெளியூருக்கு சென்றிருப்பாங்க, சில பேர் இறந்துருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இருக்கிறவங்க ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே போலதான் ஹதீஸ்கள் இருக்கிறவங்க ஃபுல்லா கேட்டு வச்சிருப்பாங்க. எப்படி குர்ஆன் மொத்தமா அமைக்கப்பட்டிருக்கு அதே போலதான் ஹதீஸா அமைக்கப்பட்டுச்சு. இது அடிப்படை புரியாதவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கேள்விங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அடுத்து இப்ப விஷயம் என்னன்னா, ஆறாவது வாதம் என்னன்னா, தூதருக்கு பிறகு குழப்பம் ஏற்பட்டதான். அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், தாபீன்கள் காலத்துல தான் குழப்பம் ஏற்பட்டுச்சு. சரியா, ஹதீஸ் வந்து இட்டுக்கட்டுற அந்த பணி தொடங்கினது தாபீன்கள் காலத்துல. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தாபீன்கள் மிகவும் எல்லாமே நம்பகமானவர்கள். அதாவது இப்னு சீரின், இமாம் இப்னு சீரின் மிகச்சிறந்த ஒரு அறிஞர். அவருங்க சொல்றாங்க, ஆரம்பத்துல நம்பகமானவராக இருக்கிறப்ப நாங்க யார்ட்டையுமே சனதை கேட்கல, ஆனா அதுக்கப்புறமேலு சொல்லக்கூடிய நேரத்துல சனதை கேட்டோம். மையக்கருத்து இங்க கூட வரல பாத்துங்க, சனதை கேட்டோம். அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தானு. அதுக்கப்புறம் என்ன குழப்பம் அப்படின்னா, அலி ரலி முஆவியா
அபூஹுரைரா அவர்கள் மத்தியில ஒரு சர்ச்சை ஏற்பட்டப்ப அவர்களுக்கு சார்பாக ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்டன, அவர்களுக்கு சார்பாகத்தான் இவங்களை புகழ்ற மாதிரியும் இவங்களை இது பண்ற மாதிரியும் வந்தன செய்திகள் ஒரு சில பேர் சொன்னாங்க அப்படிங்கிற பதிவு தான். அதுவுமே கூட அவர்களுக்கு உள்ள விஷயமா தவிர மற்றபடி இட்டுக்கட்டப்பட்ட வாய்ப்பு இல்லை. அதையும் நம்ம தெளிவான முறையில கண்டறிஞ்சோம். தெளிவான முறையில மிக தெளிவா எல்லாம் ஆதாரத்தை இறக்கி அதை நிரூபிச்சுட்டான் எது எது இட்டுக்கட்டப்பட்டது அப்படிங்கிறத. ஒரு சில செய்திகள் மட்டும்தான் மொத்தத்துல பாத்தீங்கன்னா இட்டுக்கட்டப்பட்டது, அதுவும் தெளிவான முறையில கண்டெடுக்கப்பட்டாச்சு அப்படிங்கறது தெரியப்படுத்துறோம். இது வந்து மாறாக அல்லாஹ் அப்படி அதாவது அல்லாஹ் எப்படின்னா அல்லாஹ் சோதனை கொடுத்து ஒருபோதும் கை விட்டுற மாட்டாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் அப்படிங்கறத தெரிய வைக்கிறோம். அடுத்து தூதர் மனைவி எப்படி பேசவே இல்லைன்னு சொன்னாரு. ஆமா கரெக்ட் தான், மனைவி எப்படி பேச மாட்டாங்க, அப்படி பேசினாங்க அப்படின்னா அல்லாஹ் வகையை இறக்கிடுவான், காட்டி கொடுத்துருவோம் அப்படிங்கறத தெரிய வச்சுக்கிறோம். அடுத்து எட்டாவதா பாத்தீங்கன்னா ஹதீஸ் முரண்படும் போது ஏன் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படாதுங்கிறாங்க. தெளிவான முறையில சொன்னா ஹதீஸுக்குமே முரண்படாது, ஒண்ணு கூட உங்களால காட்ட முடியல அப்படின்னா நம்ம குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எங்க முரண்படுவது? ஒவ்வொன்றும் மாறாக ஒன்றை ஒன்று உண்மைப்படுத்தக்கூடியது. அல்லாஹ்வுடைய குர்ஆனும் ஹதீஸும் ஒவ்வொன்றை ஒன்று விளக்கப்படுத்தும், உண்மைப்படுத்தும், தெளிவானது அப்படிங்கறத நம்ம தெளிவான முறையில நிரூபிச்சோம். அடுத்து இப்னு அப்பாஸ் சொன்னதை நீங்க நடைமுறைப்படுத்தலாம்ல அப்படின்ட்டு. அதான் இப்னு அப்பாஸோட செய்தி அவர்களுக்கே எதிரான ஆதாரமா நம்ம வச்சு மிக தெளிவான முறையில் நிரூபிச்சு காட்டணும் இப்னு அப்பாஸோட செய்தி என்ன அப்படிங்கிறத. அதுவும் முடிஞ்சு போச்சு. அடுத்து 10வது வாதமான அடுத்து ஒரு அறிவிப்பாளர் தொடர் மற்றொரு அறிவிப்பாளர் தொடருக்கு முரண்படும் அப்படின்னு சொல்றாங்க. முரண்படுற அந்த அறிவிப்பாளர் தொடர் தான் சரியான செய்தியே இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. ஆக இங்க 2 செய்தி கிடையாது. அந்த சரியான அந்த அறிவிப்பாளர் தொடர்ல வந்தது அது ஒரே ஒரு செய்தி தான், அதுதான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னதுங்கிற நிரூபணங்கிறப்ப இங்க 2 ஹதீஸுக்கு ஒன்னு முரண் அப்படிங்கிற வேலையே இல்லாம போச்சு இந்த இடத்துல. அதாவது ஜனாபா நிலையில ஃபஜர் அடைகிற செய்தி வந்து முரண்பாடா, அதை நம்ம ஒத்துக்கொண்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாறாக நம்ம மிக தெளிவான முறையில் நிரூபிச்சோம், அதுவும் ஹதீஸ் தான். இது ஆயிஷா அன்னைக்கு சொன்னது ஹதீஸ் தான். அல்லாஹ்வின் தூதர் ஒரு செயலை சொல்லியிருப்பாங்க, ஆனா செஞ்சது அதுக்கு மாற்றமா செஞ்சிருப்பாங்க. அப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்? அல்லாஹ்வின் தூதர் மட்டும் விதிவிலக்குன்னு எடுத்துக்கலாம், இல்ல அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். உதாரணத்துக்கு அந்த தண்ணி குடிக்கிற சொன்னா அல்லாஹ்வின் தூதர் உட்கார்ந்து தண்ணி குடிக்க சொன்னாங்க, ஆனா நின்றுகிட்டு குடிச்ச மாதிரி செய்திகள் வருது, அதை நம்ம எப்படி எடுப்போம்? நிர்பந்தமான நிலையில அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செய்தி எடுப்போம். இந்த மாதிரி விளக்கப்படுத்தக்கூடியதான் அந்த 2 செய்தியை தவிர நம்ம அதை ஒத்துக்கல, நிச்சயமான முறையில நிரூபிச்சோம் அதை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அடுத்து இந்த ஆயிஷா அன்னைக்கு சகுனம் பற்றிய செய்தியில 3 பேரும் ஒரே நேரத்தில் இருந்ததுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதரர் கேள்வி கேட்டாங்க அவங்க. அப்ப இங்க தெளிவான முறையில புரிஞ்சுக்கணும் நம்ம எந்தெந்த செய்தியை சொன்னோன்ட்டு. அதாவது சகுன விஷயத்துல 3 பேரும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருந்த மாதிரி அறிவிக்க நம்ம தெளிவான முறையில் நிரூபிச்சு அது ஒரே இடத்துல இருந்ததுக்கான சான்று அப்படின்னு நிரூபிச்சோம். அதாவது பத்ரு போர்ல அந்த பேசப்பட்ட செய்தி எடுத்துட்டு வராங்க, இதுல ஆயிஷா அன்னைக்கு இல்லைன்ட்டு. அந்த செய்தி நம்ம சொல்லவே இல்லை, நம்ம சொன்ன செய்திக்கு மட்டும் தான் ஆதாரம் கேட்கணும். அதையும் நம்ம ஆதாரத்தை நுணுக்கமான முறையில் ஹதீஸ்கள் இருந்து நிரூபிச்சோம். அந்த பத்ரு கிணறுல உள்ள செய்திக்கு நம்ம சொல்லவே இல்லை, அதை வச்சுக்குவோம். சரி, அதுக்கும் விளக்கமா நம்ம ஆயிஷா அன்னைக்கு இதை நம்ம பின்னால போட இருக்கும், அவங்க மறுத்தார்களா அப்படிங்கிற இதை. அடுத்து வாதம் 14 என்ன அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்கறத வச்சு பேசுறோமா? நம்ம தெளிவான முறையில சொல்லிட்டோம், நம்மளுக்கு யாரும் நம்மளை வழி நடத்தல, நம்மளுக்கு யாரும் ஆசிரியரா இங்க இல்ல, நம்ம எந்த ஆசிரியரும் இப்பயும் பாடம் படிக்கல அப்படிங்கிற தெளிவான முறையில் நிரூபிச்சு காட்டுறோம் உங்களுக்கு. மாறாக அல்லாஹ் ஹதீஸையும் குர்ஆனையும் நம்மளுக்கு திறந்து வச்சிருக்கான், நம்ம தெளிவான முறையில யாருடைய உதவியும் இல்லாம அதை புரிஞ்சிருக்கான ஆற்றல் அல்லாஹ் நம்மளுக்கு விளங்கியிருக்கான் அப்படிங்கிறதுனால அதற்கான வழியும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாஹ்வுக்கே இல்லா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதற்கு பதிலாக அதை சொல்லிக்கிறோம். அதாவது 15வது வாதம் என்னன்னா மூசா நபி வந்து இந்த மாதிரி அல்லாஹ் சொன்னதை மீற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. குர்ஆன்ல இருந்து ஒரு ஆதாரத்தை எடுத்து போடுவோம். 7வது அத்தியாயம் 150வது வசனத்துல பலகைகளை மூசா போட்டு விட்டு தமது சகோதரின் தலையை பிடித்து அவரை தன் பக்கம் இழுத்தார். அல்லாஹ் கொடுத்த பலகையை மூசா நபி போட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இதுக்கு என்ன நீங்க விளக்கம் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதே போல மீனூருடையவரையும் நினைவு கூறுவீராக, அவர் கோபமாக வெளியேறிய போது அவரை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டோம் என அவர் எண்ணிக்கொண்டார். கோபமாக வெளியேறிய போது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அப்ப இது எப்படி? இது வந்து மீறினதுல வருமா, இல்ல அவருடைய அறியாமையினால தவறு செஞ்சதுல வருமா அப்படிங்கிறத நீங்க தெரியப்படுத்தணும். மறாக மக்களுக்குள்ள அக்கறையில வருமா அப்படிங்கறத நீங்க தெரியப்படுத்தணும். இப்படி மோத விட்டா நிறைய வசனங்களை நீங்க இது பண்ணலாம், ஆனா உங்களுடைய புரியாமையினால தவறுங்கிறீங்க. மாறாக ஒவ்வொன்றும் ஒன்றை உண்மைப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது மிக தெளிவு. இன்னும் அந்த 3 கேள்விக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தொகுப்புறையில தெளிவான பதில கொடுப்போம். ஏன்னா டைம் ஆகுனதுனால. இப்ப அடுத்து ஆயிஷா அன்னைக்கு வந்து சில செய்திகளை மறுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆயிஷா அன்னைக்கு திருத்தி தான் கொடுத்தாங்க, எந்த செய்தியுமே மறுக்கல, அதற்கு இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அதற்கான விளக்கத்தை நம்ம போடுவோம். உங்களை மாதிரி அல்லாஹ் இந்த சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லல, சொன்ன செய்தியை உண்மைப்படுத்துறாங்க, ஆனா அதுல இந்த தவறு இருக்கு, இப்படி திருத்திங்க அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அதுவும் செய்தி, அதையும் அல்லாஹ் நம்மள்ட்ட சேர்த்துட்டான் அப்படிங்கிறப்ப அதுவும் ஒரு ஹதீஸ் நம்ம பின்பற்றணும். ஆயிஷா அன்னைக்கும் அது அல்லாஹ்க்கும் உள்ளது, அது தெளிவான முறையில் நிரூபிக்கப்பட்டுச்சு என்னங்கிறத நான் போடுவேன் அடுத்து. அதாவது அபூ ஹுரைரா அறிவிச்சக்கூடிய செய்தி கூட இருக்குல்ல. மாறாக என்ன செய்தி? இந்த மாதிரி குளிப்பு கடமையான நிலையில அல்லாஹ் ஃபஜர் அடையக்கூடாது, ஃபஜர் அடைஞ்சா நோன்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொன்னாங்கிறது ஆயிஷா அன்னைக்கு அதை மறுத்தாங்களா? இல்ல, மாறாக நடந்தது சொன்னாங்க. அல்லாஹ் இப்படித்தான் அடைவாங்க, அதுக்கப்புறமேலு அல்லாஹ் வந்து குளிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க முடியும், அதை நோன்பு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க முடியும். அப்ப ஆயிஷா இந்த இடத்துல மறுக்கல, இந்த மாதிரி நடந்துக்கிற சொல்லிட்டு அதை விட்டுறாங்க. இது ஒரு நுணுக்கமான வாதம். அடுத்து என்ன அப்படின்னா அது ஆயிஷா நபி இல்லாத விஷயத்துல சொல்லப்பட்டது நிச்சயமாக எதுவும் பண்ணப்படல, அது ஒரு விஷயம். ஆயிஷா நபி இல்லாத இடத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆயிஷா நபி என்ன பண்ணல, மாறாக ஆயிஷா நபிக்கு தெரியாத விஷயத்துல அவங்க போயிட்டு உங்களை மாதிரி இல்ல இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லல. இது ஒரு வாதம்.
ஆயிஷா நாயகி சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர் நின்றுகிட்டு சிறுநீர் கழிச்சாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்பாதீங்க அப்படின்னு. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் எப்பவுமே உட்கார்ந்து தான் சிறுநீர் கழிப்பாங்கிறது. ஆனா நின்றுகிட்டு சிறுநீர் கழிச்ச செய்தி ஆயிஷா நாயகி நிச்சயமாக போல, அப்படி போயிருந்தாலும் அப்படி பண்ணல அப்படின்னு அந்த இடத்துல ஆயிஷா நாயகி மறுக்கல. இது ஒரு விஷயம். அடுத்து பல செய்திகள் இது போல ஆயிஷா நாயகி அதாவது குர்ஆனோட உரசி பார்க்குற இந்த மாதிரி திருத்தி பார்க்குற மாதிரி பல செய்திகள் இருக்கு. அதாவது இமாம் பத்ருதீன் ராசி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது அல் இஜாபாங்கிற நூல்ல 60 செய்திகள் கொண்டு வராங்க. இமாம் சுயூத்தி 60க்கும் மேற்பட்ட செய்திகள் இது போல கொண்டு வராங்க. பல செய்திகள் இது போல இருக்கு. எல்லா செய்திகளையும் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இப்னு உமர் கருத்து ஆயிஷா நாயகி குர்ஆன் வசனத்தின் மூலமா அவர் தப்பா விளங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன செய்தியா இருக்கட்டும், இது மேல அதே போல பத்ரு கிணத்துல இருக்கக்கூடிய செய்தியா இருக்கட்டும், இப்ப இந்த மாதிரி செய்திகள்லாம் என்ன நிலைமை அப்படின்னு பார்க்க உள்ள தெளிவா நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்கன்னா, மரக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவ்வாறு சொல்லல, இப்னு உமர் இப்படி சொன்னாங்கல்ல, அது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவ்வாறு சொல்லல, மாறாக இப்படிதான் சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப ஆயிஷா நாயகி அல்லாஹ்வின் தூதர் அந்த கருத்தை கேட்டிருக்காங்கிற ஒரு அர்த்தம் ஆகுது. இந்த இடத்துல கேட்டிருக்காங்கக்குள்ள இப்னு உமர் எப்படி சொன்னாலும் ஆயிஷா நாயகி கேட்ட கருத்தை இந்த இடத்துல பதிய வைக்கிறாங்க. அப்படிதான் எடுத்துக்கணும். அப்ப அவங்க வந்து மறுக்கல, அப்படி அதாவது அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அது வாய்ப்பே இல்லை, இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. அப்படி சொல்லி ஆயிஷா நாயகி கேட்டதை தான் உண்மைப்படுத்துறாங்க. இந்த இடத்துல உண்மைப்படுத்திட்டு குர்ஆன் வசனத்தை சொல்றாங்க. இதுதான் விளக்கமே தவிர வேற எதுவும் இல்ல. உதாரணத்துக்கு ஆயிஷா நாயகி கேட்காம இருந்திருந்தாங்க, அதாவது அல்லாஹ்வின் தூதர் அப்படி சொன்னதை கேட்காம அந்த ஸ்பாட்ல இல்லைனாலும் அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதிரி சொன்னதை கேட்டிருக்காங்க, எப்படியாவது கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஆயிஷா நாயகி உறுதிப்படுத்துறாங்களே அல்லாஹ்வின் தூதர் இப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கனால என்ன அர்த்தம், ஆயிஷா நாயகி கேட்டிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அவங்க கேட்காமையே நான் எனக்கு தெரியாதுப்பா, ஆனா இது வாய்ப்பே இல்லை அல்லாஹ்வின் தூதர் இப்படி சொல்ல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறல. எந்த செய்தி எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஆயிஷா நாயகி திருத்தி கொடுத்த செய்தி எல்லாம் அது ஆயிஷா நாயகி தெரிஞ்ச செய்தியாவே இருக்கும். அதுதான் விஷயம் இங்க. சரியா? அப்ப இதுலயே பாத்தீங்கன்னா எந்த நுணுக்கமா நீங்க பண்ணாலும் ஆயிஷா நாயகி மறுத்தாங்கன்னு உங்களால காட்டவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கும். அதே போல கடைசியா நுணுக்கமான வாதம், ஒரே ஒரு வாதம் என்ன அப்படின்னா, அதாவது குர்ஆன்ல அது இந்த ஒரு வாதத்தை வைப்பாங்க. என்னன்னா, குர்ஆன்ல வந்து ஆயிஷா நாயகி மேல அவதூறு சொன்னவங்க நம்பிக்கையான ஆளுங்க தானே, சஹாபி தானே, இந்த மாதிரி சொன்னவங்க, இப்ப அவங்க வந்து நம்பகமான ஆள் தானே, இப்ப நம்பகமான ஆள் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தவறா இது மாதிரி பண்ணிட்டாங்களே, அப்ப அவங்க கருத்தை எப்படி ஏத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரியா? அழகான வாதம் தான், நல்லா கேட்க நல்லா இருக்கு. ஆனா அதனுடைய அறிவிப்பாளர் சரியான முறையில போய் அடைஞ்சிச்சா? உபை பின் சலூல் அவன்கிட்ட போய் அடைஞ்சிச்சா அந்த அறிவிப்பாளரு? அதான் உபை பின் சலூல் வந்து பார்த்தானா? இல்ல, அவன் பார்க்கல, அவன் பொய்ய சொன்னான். அப்ப அது இட்டு கட்டப்பட்ட சனத்துக்கு தெளிவான முறையில தெரியுமா இல்லையா? அவன் இந்த இடத்துலயும் பாருங்க, அந்த மாதிரி எங்க ஆதாரமா வைக்கிறீங்களோ அது கூட இட்டு கட்டப்பட்ட சனது. அந்த தொடர் வந்து ஆயிஷா நாயகி வந்து அவர்கள் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை நேர்ல பார்த்த சனதே இல்ல, இவங்க கேட்டதை பரப்பியிருக்காங்க. அதையும் எல்லாம் தெளிவான முறையில கண்டிக்கிறான். அதற்கு தெளிவான ப்ரூஃப் இல்லை. ஆனா ஹதீஸ் கலையில் அப்படியா தெளிவான ப்ரூஃபோட, பார்த்த ப்ரூஃபோட தெளிவான முறையில இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து என்ன அப்படின்னா, ஹதீஸ்கள் கேட்கும்போது ஒவ்வொரு சஹாபிகளும் ஒவ்வொரு இடத்துக்கு சென்றுவாங்களாம். அதனால ஒரு ஆளுக்கு சொன்னது மறு ஆளுக்கு தெரியாதான். இப்ப குர்ஆனும் அப்படித்தானே, குர்ஆன் வசனங்கள் 23 ஆண்டுகளா இறங்குச்சு, ஒரு வசனம் இறங்கப்பட்டிருக்கும், இன்னொருத்தவங்க வெளியே போயிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமேல அவங்க சொல்லப்பட்டு அவங்க கேட்டு இது பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவாங்க. சில பேருக்கு மனப்பாடமாகவும் தெரிய வாய்ப்பு இருக்காது, அவங்க ரொம்ப வெளியூருக்கு சென்றிருப்பாங்க, சில பேர் இறந்துருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இருக்கிறவங்க ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே போலதான் ஹதீஸ்கள் இருக்கிறவங்க ஃபுல்லா கேட்டு வச்சிருப்பாங்க. எப்படி குர்ஆன் மொத்தமா அமைக்கப்பட்டிருக்கு அதே போலதான் ஹதீஸா அமைக்கப்பட்டுச்சு. இது அடிப்படை புரியாதவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கேள்விங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் சகோதரர் மகாதீர் அவங்க வந்து இன்றைக்கு 3வது நாளாக ஒரு வாதம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய வாதங்களை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா நமக்கு விளங்குதே ஒழிய அடிப்படையான விஷயங்கள் கூட தெரியவில்லை அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியுது. ஏன்னா அவங்களுடைய பேச்சுகளில் வந்து நம்ம நிறைய கட் பண்ணி போட்ட விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு முரணான எதிரான கருத்துக்களை வந்து சர்வசாதாரணமாக பேசிட்டு போகிறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்து நேருக்கு நேரெலாம் மோதுது, அது மாதிரி வந்து ஹதீஸுகள் வந்து எப்படி குர்ஆன் ரசூலுல்லாஹ் காலத்தில் நேரடியாக குர்ஆனில் பாதுகாக்கப்பட்டது, அது மாதிரி பாதுகாக்கப்பட்டது, அது மாதிரி ஹதீஸ்ன்றா ரசூலுல்லாஹ் சொன்னது தான் ஹதீஸு, செயல்லாம் ஹதீஸில் வராது, இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து அடிப்படைக்கு முரணான விஷயங்களை வந்து அவங்க பாட்டுக்கு சர்வசாதாரணமாக பேசிட்டு போகிற காட்சிகளை நீங்கள் என்ன செய்ய பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்டா, இப்போ குர்ஆனை பொறுத்தளவுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கடா, ஹதீஸ் எப்படி ரசூலுல்லாஹ் காலத்தில் எல்லாம் பாதுகாக்கப்பட்டதோ குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட மாதிரி தான் ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸ் அப்படி தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, அப்படி நீங்கள் வந்து சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு அங்கங்கே போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அப்போ அது மாதிரி தானே குர்ஆனை மனனம் செய்தவர்களும் குர்ஆனை கேட்டவர்களும் அங்கங்கே போயிடுவாங்களே, அப்படி போயிட்டாங்கடா என்ன செய்யறது, மூத்தா போயிட்டாங்கடா அவங்க இல்லாமல் போயிருமே, இப்படியான வந்து ஒரு, அதாவது குர்ஆனை பற்றி உண்டான எந்த ஒரு அறிவும் இல்லாமல், நாலேஜும் இல்லாமல், அதே மாதிரி ஹதீஸ் சம்பந்தமான எந்த விதமான ஒரு நாலேஜும் இல்லாமல் ஏதோ படித்த புஸ்தகத்தில் படித்த செய்திகளை வந்து ஆர்வ கோளாறுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் குர்ஆனை பொறுத்தளவுக்கு அது கல்வியாளர்களுடைய உள்ளங்களில் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுன்னு நல்லா தெளிவாக சொல்கிறான். அதாவது ஃபீ சுதூரில் இல்லதீன ஊத்துல் இல்ம், கல்வி வழங்கப்பட்டவருடைய உள்ளங்களில் இந்த குர்ஆன் இருக்கிறது அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்காக, குர்ஆனை எழுத்து வடிவத்தில் கொண்டு வருவதற்காக நிறைய முஸ்தீபுகள் முயற்சிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி ரசூல்லா எங்க தனக்கு இந்த குர்ஆன் மறந்து விடக்கூடாது என்பதற்காக அவசரமாக நாவை அசைக்கக்கூடிய நேரத்தில் கூட, நபியை நீங்க அவசரப்படாது, உங்களுடைய உள்ளத்திலே நம்ம ஒன்று சேர்த்துருவோம், அவங்கள ஓத செய்வதும் அதை ஒன்று திரட்டுவதும் ஒன்று சேர்ப்பது நம்மை சேர்ந்தது, நீங்க அவசரப்படாதியே அப்படி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை எழுதுவதற்கு என்று சில சஹாபாக்களை நியமித்திருந்தார். அதாவது வஹி எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் என்று சொல்லி அதற்கென்ற பிரத்யேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த உடனே அதை வஹி எழுதக்கூடியவர்கள்ட்ட சொல்லிடுவாங்க, அவங்க எழுதி வச்சிருவாங்க. அப்படி தோள்கள்லையும் மரப்பட்டைகள்லையும் எத்தனையோ விஷயங்கள்ல எழுதி பாதுகாக்கப்பட்டது. அதுபோக ஒவ்வொரு ரமலான்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதற்கு முன்னாடி என்னென்ன குர்ஆன் வசனங்கள்லாம் வந்திருக்குதோ அதெல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய விதமாக ஜிப்ரீல் மீண்டும் நினைவுபடுத்திட்டு போவாங்க. இப்படி கடைசி ரமலான்ல 2 தடவை நினைவுபடுத்தினார்கள் என்று குர்ஆனுக்கு அவ்வளவு ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு பாதுகாப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழங்கினாங்க. அதாவது இந்த குர்ஆனை எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு பிரத்யேகமான ஒரு கட்டளையும் போட்டாங்க. என்னிடமிருந்து நீங்க குர்ஆனை தவிர வேறு எதையும் நீங்கள் எழுதவும் செய்யாதீங்க, என்னுடைய சொல்லோ செயலோ எதையுமே நீங்க எழுதிடாதீங்க, குர்ஆனை மட்டுமே எழுதுங்கள் என்று இவ்வளவு கண்டிப்புடன் அந்த குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரட்டினாங்க. அதனாலதான் இன்னைக்கு குர்ஆன் அப்படியே முழு வடிவத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து நமக்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. முழு குர்ஆனும் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது. பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய ஒன்று திரட்டக்கூடிய பணியை தான் செஞ்சாங்களே ஒழிய உண்டாக்கக்கூடிய பணியை செய்யல. இருக்கிற குர்ஆன் பிரதியாக இருக்கக்கூடிய குர்ஆனை ஸைத் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை கொண்டு என்ன செஞ்சாங்க, ஒன்று திரட்டக்கூடிய பணியை செய்து ஒன்று திரட்டினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பல பிரதிகளாக எடுத்தார்கள் என்பதுதான் குர்ஆனுக்கு உள்ள முக்கியமான விஷயம். ஆனால் ஹதீஸ்களை பொறுத்தளவுக்கு எழுதுனது ரொம்ப கம்மியான பேர் தான். ரசூலுல்லாஹ்விடமிருந்து செய்திகளை எழுதுனது ரொம்ப கம்மியான பேர், ரொம்ப கம்மியான செய்தி தான். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால், இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு தனக்கு தெரிந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லிவிட்டார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ்வோட கடைசி காலத்தில் கிட்டத்தட்ட 4 வருஷம் இருந்தார்கள். அவர்களுக்கு தெரிந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அபூ ஹுரைராவுக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் மற்ற சஹாபாக்களுக்கு தெரியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு செய்தியை அபூ ஹுரைரா அதிகமாக சொல்றாரு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய இந்த வசனம், அதாவது சூரத்துல் பக்கராவில் 159 162 வசனம் இல்லை என்றால் நான் ஒரு செய்தியை கூட சொல்லியிருக்க மாட்டேன் என்று சொல்லி அத்தனை செய்தியும் சொல்லிவிட்டார்கள் என்ற அளவுக்கு அவங்க எழுதி வைக்கல. ரசூலுல்லாஹ்விடம் கேட்ட செய்தி அடுத்தடுத்த தலைமுறைக்கு தான் கடத்துறாங்க. இப்படித்தான் கடத்தப்பட்டது. ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, ஈமான் கொள்வாங்க, அவங்க வேலை வெட்டியா போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல கூட ஒரு இளைஞர்களாக ஒரு கூட்டம் வருவாங்க. அவர்களுக்கு தொழுகை முறையெல்லாம் சொல்லி கொடுத்து நீங்க உங்க பகுதியில் போய் நீங்க என்ன செய்யுங்க, மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க, தொழுகை செய்யுங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கும்போது மதீனாவிலிருந்து வரக்கூடியவர்களை என்ன செய்வாங்க, அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்கள் சொன்னதால் அவர்களுக்கு தெரியாது. அப்போ ஹதீஸ்கள் பிற்காலத்தில் வரக்கூடிய நேரத்தில் தான் ஒன்றாக திரட்டப்பட்டு ஒட்டுமொத்தமாக நம்ம கைக்கு தான் கிடைக்குதே ஒழிய சஹாபாக்களுக்கு ஒட்டுமொத்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறும் தெரியாது. இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை அப்படிங்கிறத என்ன செய்யணும், முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும். இவர்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் கூட தெரியவில்லை அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அடுத்து இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தியை நம்ம விரிவாகவே பார்த்துருவோம். சரியா, இங்க மூசா நபியே அந்த மாதிரி எந்த செய்தியும் சொல்லல. இப்ப செய்தியை பார்ப்போம். அதாவது உயிர் பறிக்கும் மாணவர் ஒருவர் மூசா அவர்களிடம் அனுப்பப்பட்டார். நீ நல்லா கவனிக்கணும். உயிர், அதாவது அரபு மூலத்துல கூட நம்ம அரபு மூலத்துல அர்த்தம் சொல்லலாம். ஆனா டைமிங் இதா இருக்கிறதுனால நம்ம ஷார்ட்டா சொல்லணுங்கிறதுனால தமிழ்லயே சொல்றோம். உயிர் பறிக்கும் வானவர் என்ன பண்ணாருன்னா மூசா நபி கிட்ட வந்தாரு அப்படின்னு இருக்கு. சரியா, இப்ப அது உயிர் பறிக்கும் மாணவர் தாங்கிறது மூசா நபிக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. சொல்றது அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்ததுனால இந்த விஷயம் தெரியுமே தவிரவும் அது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். சரியா, இப்ப சொல்லக்கூடிய நம்மளுக்கு இந்த செய்தியை பார்க்கக்கூடிய நம்மளுக்கு அல்லாஹ்வின் அறிவிப்பின் மூலமாக நம்மளுக்கு தெரியுமே தவிர மூசா நபிக்கு இது தெரியாது. அப்ப வந்தவர் யாருங்கிறது தெரியல. சரியா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் சகோதரர் மகாதீர் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக நம்ம தெளிவாக என்ன செஞ்சோம் சொல்லி, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது வானவர் தான் என்று தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சாங்க, ஓங்கி அரைஞ்சார்கள் அப்படின்னு நம்ம வாதத்தை வச்சிருந்தோம். அதுக்கு ஹதீஸை நம்ம தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ கடைசி அந்த வாதத்தில் என்ன வைக்கிறாங்கன்னா, அந்த ஹதீஸை போடட்டும், எனக்கு தெரியலை, எனக்கு தெரியாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஆரம்பத்தில் சொன்னதையும் நம்ம போட்டிருக்கிறோம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது வானவர்னு தெரியாதுன்னு அவர் சொன்னார். யார் சொல்றது? மகாதீர் சொல்றாப்புல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர்னு தெரியாது, அதனால தான் உங்க அரைஞ்சு விட்டாப்புல அப்படின்னு. சரி, வானவர்னு தெரிஞ்சா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அப்படி இருந்தாலும் அப்படின்னு உளர்னாரு. இப்போ முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல மிக தெளிவாகவே என்ன செய்து வருது, மலக்குல் மௌத், அதாவது மலக்குல் மௌத் வந்தார்கள் இலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் வந்தார்கள். காலலகு அவர்கள் சொன்னார்கள், அஜீப் ரப்பக, அதாவது உங்கள் இறைவனுடைய உத்தரவுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், கட்டுப்படுங்கள் அப்படின்னு சொன்னாங்க.
இறைவனுடைய உத்தரவை கொண்டுகிட்டு மலக்குள் மௌத் வர்றது எதுக்காக வர்றாரு? உயிரை கைப்பற்றுவதற்கு. உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் வந்து உங்கள் இறைவனுடைய உத்தரவுக்கு நீங்க கட்டுப்படுங்கள் என்று சொன்ன நேரத்துல தான் அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கையை செய்தார்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு நபியுடைய தகுதிக்கு உகந்தது கிடையாது. ரெண்டாவது, நபி அந்த மாதிரி செஞ்சாருன்னா அல்லாஹ் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான், வானவர்கள் வந்த வேலையை முடிக்காம போக மாட்டார்கள் என்று ஏராளமான வாதங்களை வச்சிருக்கிறோம். அதுக்கு எந்த பதிலும் கிடையாது. நம்ம அந்த ஹதீஸை தமிழ்லையும் நமக்கு போட்டிருக்கிறோம். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மலக்குல் மௌத் உயிரை எடுத்து செல்ல வரும் வானவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வந்து உங்கள் இறைவன் உயிரை எடுத்து வருமாறு உத்தரவிட்டுள்ளான், அவனது உத்தரவுக்கு பணியுங்கள் என்று கூறினார்கள். இதுல சில பிராக்கெட் போட்டிருக்கு. பிராக்கெட்டோட படிச்சாலும் சரி, பிராக்கெட் இல்லாம படிச்சாலும் கருத்து ஒண்ணுதான், அர்த்தம் ஒண்ணுதான். ரெண்டாவது, இதனுடைய மொழிபெயர்ப்பு வந்து தௌஹீதுல உள்ளவங்க மொழிபெயர்த்தான்னு கூட நீங்க நினைச்சிடக்கூடாது. இது ரஹமத் டெஸ்ட்ல மொழிபெயர்த்து அவங்க பிராக்கெட் போட்டு வெளியாக்கம் தான் இது. அதையும் நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு கூடுதல் கவனத்துக்கு நம்ம கொண்டு வரோம். தெளிவாக வந்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் மலக்குல் மௌத் என்று. அவர்கள் வந்து சொன்னது உங்கள் இறைவனுடைய உத்தரவு கட்டுப்படுங்க, உயிரை எடுக்க நான் வந்திருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓங்கி கன்னத்தில் அறைந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதனால இது வந்து நபிக்கு தகுதியானது கிடையாது, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி கிடையாது. குர்ஆன் வசனங்கள் பல வசனங்களுக்கு அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கும் தன்மைகளுக்கும் எதிரானது அப்படிங்கிறத என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்துல சகோதரர் மகாதீர், அதாவது இதுல வந்து ஒரு விசித்திரமான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. என்ன விசித்திரமான ஒரு வாதம் அப்படின்னா, இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதாக வரக்கூடிய நிறைய செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, மறுத்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். அதுல அவங்களே சொன்னாங்க சில ஹதீஸே இல்லைன்ட்டாங்க அவங்க. அதாவது சில அறிவிப்பாளர் சரியான தொடரில் வரக்கூடிய செய்தியை வந்து அந்த சரிக்கு வழியாக வருமா இல்லையா, புகாரில வந்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வருவதற்கு முன்னாடி மிஹ்ராஜுக்கு போனாங்கன்னு அது ஹதீஸே கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்படித்தான் நம்மளும் சொல்றோம், ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை, இந்த மாதிரியாக வரக்கூடிய செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. அதாவது அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் குர்ஆனுக்கு அல்லது ஹதீஸ் மற்ற ஹதீஸுக்கு நேரடியாக மோதக்கூடிய வகையில் வரக்கூடிய நேரத்தில் அது ஹதீஸே இல்லைங்கிறத நம்மளும் சொல்றோம். நம்மளுடைய வாதத்தை தான் இவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பிரதிபலிக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க விளங்கிக் கொள்ளணும், தளத்தில் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்ப என்ன விசித்திரமான ஒரு வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மறுக்கவில்லை, திருத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மறுக்கிறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம், அது முதல்ல விளங்கணுமா இல்லையா? இப்ப இப்னு உமர் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொண்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மாற்று கருத்து சொல்லியிருக்க கூடாது. அதை மறுக்கிற காரணத்தினாலதான் மாற்று கருத்து சொல்றாங்க. மறுக்கிறதுனா முதல்ல என்ன அப்படிங்கிறது ஒரு விளங்கலை இருக்கு. திருத்தி கொடுக்குறாங்க, தப்பு செய்யும் போது தானே திருத்தி கொடுப்பாங்க. அப்ப அந்த தப்பை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம் தானே. திருத்தி கொடுக்கிறது ஒரு தவறாக வரக்கூடிய நேரத்தில் தான் திருத்தி கொடுப்பாங்க. திருத்தி கொடுத்தாலும் என்ன அர்த்தம்னா, அவர் சொன்ன தவறானதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை மறுக்கிறோம் என்பதுதான் அர்த்தமே. இது சாதாரண ஒரு மொழி அறிவு இருந்தா, ஒரு சாதாரண பேசிக் நாலேஜ் இருந்தா கூட இந்த விஷயம் விளங்கும். இப்ப இப்னு உமர் சொன்னதாக, அதாவது இந்த பாலுங்கிணத்துல ரசூலுல்லாஹ் அந்த மக்கா முஸ்ரிக்குகளுடைய பணத்தை அள்ளி போட்டுட்டு, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே செத்து போனவர்களிடத்துல நீங்க எப்படி பேசுறீங்க, அவங்களுக்கு எப்படி கேட்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல உங்களை விட அவங்க நல்லா கேட்கறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வரும்பொழுது, அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும், யாருக்கு, இப்னு உமருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் சொன்னது மாதிரி இல்லைன்னு இன்னும் சொல்ல போனா தெளிவா சொல்றாரு, அவர் விளங்காம சொல்றாரு அல்லது மறந்துட்டு சொல்றாரு, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை, அவர் சொல்ற தவறுன்னு அர்த்தம். தவறை திருத்தி கொடுக்கும் பொழுதுன்னா அது மறுக்கிறாங்கன்னு அர்த்தம், அது ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அதுக்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாகத்தான் குர்ஆன் வசனம் வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இதுல ஒரு கூடுதலான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்களா இல்லையா, இந்த செய்தி நம்ம ஏற்றுக்கொள்ளல. இந்த இந்த அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு கொடுக்கக்கூடிய விளக்கம் இருக்கா இல்லையா, அந்த பத்ரு கிணத்துல போட்டவங்களை வந்து அந்த ரசூலுல்லாஹ் அவங்களை நோக்கி பேசுனது அவங்களுக்கு கேட்கல அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அவங்க வந்து காதால கேட்கறத பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லல, அறிந்து கொள்வது, அந்த கபர்ல கடந்துக்கிட்டு உள்ள கடந்துக்கிட்டு அந்த வேதனையை உணர்ந்து கொள்றாங்களா இல்லையா, அது சம்பந்தமாக சொல்றாங்களா இல்லையா, அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளல. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள. இந்த வாதத்தை எதுக்காக வைக்கிறோம் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு மறுக்கும் பொழுது அந்த செய்தி தவறு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவருக்கு திருத்தி, அவர் பாசையில் திருத்தி கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன வாதத்தை வைக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து காதால கேட்கிறார்கள் என்று சொல்லவில்லை, யஅலமூன அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அறிந்து கொண்டார்கள், விளங்கி கொண்டார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சொல்றாங்க. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவது அவர்களுக்கு கேட்காது, கேட்க வைக்க முடியாது என்று சொல்லி 2 குர்ஆன் வசனத்தை சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து என்ன விளங்குது, இப்னு உமர் சொன்னதை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா மறுக்கிறாங்கன்னு அர்த்தம், திருத்தி கொடுக்குறாங்கன்னு அவர் தப்பா விளங்கியிருக்காரு, தப்பா சொல்றான்னு அர்த்தம். இந்த பேசிக்கான அறிவு இல்ல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன புகாரில வேற ஒரு ஹதீஸ்ல வருது, அல்லது நஸை போன்ற ஹதீஸ் நூல்ல வருது, என்னன்னா யஸ்மஊனல் ஆன் அப்படின்னு வரும், இப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள்.
இப்ப நான் சொல்லக்கூடியதை இப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள். அதுக்கு ஆதரவாக அந்த குர்ஆன் வசனம் சொன்னாங்களே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், அதுக்கு மேல உள்ள வசனத்தில் அல்லாஹ் தான் நாடியவர்களை செவியேற்க செய்வான், நபியே மன்னர்களில் உள்ளவர்களை உங்களால் செவியேற்க செய்ய முடியாது அப்படின்ற வாசனம் தெளிவாக வரும். அப்ப எஸ்மா ஊனல் ஆன் அப்படின்னு இப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க. வேற ஒரு அறிவிப்புல அது ஒரு கூடுதல் தகவலா. முதல் ஒன்று சொன்னாரா இல்லையா, பலுக்கும் பாலாண்டி நம்ம சொல்லிட்டு போனார, ஒன்றை உறுதிப்படுத்தக்கூடிய செய்தியாக வரும். இந்த ஹதீஸ்ல தெளிவாக வருது, இப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எப்போதும் செத்து போனவங்க கேட்க மாட்டாங்க, எந்த செத்து போனவர்கள் எப்போதும் கேட்கவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்ப பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களை கேட்க வச்சிருக்கிறான் என்பதை மிக தெளிவாக அந்த செய்திகள் சொல்லுது. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு திருத்தி கொடுத்தார்கள் நம்ம சொல்லணும். அப்ப அப்படியே நம்மளும் இனிமேல் சொல்லிட வேண்டியதான், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி தவறு, நீங்க திருத்திக் கொள்ளுங்கள், அது விட்டு விடுங்கள், அது கிடையாது, அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கும் பண்புக்கு அது உகந்தது கிடையாது, நபிக்கு அது உகந்தது கிடையாது, வானவர்களுக்கு உகந்தது கிடையாது, அதனால நீங்க திருத்தி கொண்டு அதை விட்டு விடுங்கள், அந்த செய்தியை விட்டு விடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட வேண்டியதான். என்னங்க பேசுறீங்க நீங்க? அன்பான சகோதர சகோதரிகளே, அதாவது இப்பொழுது தொகுப்புரையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். அதாவது இப்போ வரிசையாக அதில் வாதங்களை வச்சுக்கிட்டே வரோம். மக்கள் கேட்டு அதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. அவர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லிட்டோமா, நாம என்னென்ன வாதங்களை வச்சு என்னென்ன நிறுவனம், அதற்கு அவர்கள் சரியான பதில் வந்துச்சா, இல்லை சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதாவது ஒரு 3 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை இப்போ நிச்சயமாக சொல்லி முழுமை பெற்றிரும். ஒரு வச்ச எல்லா வாதத்துக்கும் பதில் சொல்லப்பட்டாச்சு. நாம வச்சதுக்கு ஒரு கேள்வி கூட ஒரு பதில் கூட வாயை திறக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டாங்க என்ன அப்படின்னா, அந்த சாபா அழைப்பு பிரமாணம் வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வந்து அலிரலியை கூப்பிட்டுக்கிட்டாங்க, பேர குழந்தைகள் அந்த வசனத்துல வருமா, அதை நம்ம நேத்த கேட்டா வாயை திறக்கலன்னாங்க. வாயை திறக்கலன்னு எதுக்கு அப்படின்னா, நீங்க வச்சாதான் நம்ம பதில் சொல்ல முடியும். நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கேள்வி நான் சொல்லி அது வாதமா இருக்காது, நம்மளுக்கு அடுத்து வாதங்கள் வைக்க வேண்டியது இருக்கு. அதனால வாயை திறக்காம இருந்தோம். நம்ம வச்சுட்டீங்க, வாயை திறந்து தெளிவான முறையில் அழகான முறையில் அதை விளக்குவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு இதையும் முரணுன்ட்டு சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இவருடைய முரணு அப்படின்னு சொன்னதுனால இவர்கள் புத்தி எப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறத பாருங்க. நல்ல வசனத்தையும், அதாவது சிந்தனைக்கே இல்லாத விஷயத்தையும், சிந்தனைக்கு இடம் இல்லாத முரண் என்ற சிந்தனைக்கு இடம் இல்லாத வசனத்தையும் சித்தரிக்கிறாங்க. இது முரண் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல. இப்ப அதை நம்ம அழகான முறையில விளக்குறோம். இப்ப அன்பார்ந்தவர்களே, அதாவது அழகான ஒரு செய்தியை நம்ம பார்க்க போறோம். எந்த அளவுக்கு உண்மைப்படுத்தக்கூடியது, முரணுக்கே இடமில்லாத வகையில உள்ள செய்தியில இதுவும் ஒண்ணு. இதை சில பேர் சித்தரிப்பாங்க, அதனால இதையும் விளக்கத்தை பார்த்துருவோம். அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உமக்கு விளக்கம் வந்த பின் இது குறித்து உம்மிடம் யாரும் விதண்டாவதம் செய்தால் வாருங்கள், எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும் அழைப்போம், நாங்களும் வருகிறோம் நீங்களும் வாருங்கள், பின்னர் இறைவனிடம் இறங்கி பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபத்தை கேட்போம் என கூறுவீராக என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதாவது நஜ்ரான் தேசத்திலிருந்து 2 நபர்கள் பேசிக் கொள்றாங்க, முகமது போய் நம்ம சாபாலை பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படிங்க உள்ள ஒரு நபர் சொல்றாரு, வேணாம், அவர் உண்மையான இறை தூதரா இருந்தாருன்னா நம்ம உருப்படாம போயிருவோம் அப்படின்னு சொல்லக்குள்ள அல்லாஹ் வந்து ஆனா கேட்க சொல்றான் குர்ஆன்ல, இந்த மாதிரி நீங்க போய் சாபா அழைப்பு அப்படி அதாவது நீங்க போய் கேளுங்க, இந்த மாதிரி உங்க வர சொல்லுங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்க பயந்துகிட்டு வரல, அது வேற விஷயம், அது போயிட்டாங்க. இப்ப இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு ஒரு ஹதீஸ் இருக்கு இது தொடர்பாக. அதாவது சகத் பின் அபி வக்காஸ் அவங்க கூறுறாங்க, அதாவது முஆவியா பின் அபு சுஃபியான் அவர்களை எனக்கு விமர்சிக்கிற மாதிரி உத்தரவிட்டாங்க. அப்ப நீ வந்து ஏன் அலிரலியை வந்து மறுப்பதற்கு, அதாவது அவங்களை விமர்சிக்க பேசுவதற்கு ஏன் வந்து பேச மாட்ட அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல முஆவியா அலி சொன்னாங்க, அதாவது அலிரலியை பார்த்து அல்லாஹ்வின் ஒரு 3 விஷயங்கள் சொன்னாங்க, அதை பார்த்துட்டு அதனால நான் எதுவுமே அதை பத்தி அதை பார்த்ததுனால நான் அவங்கள பத்தி எதுவுமே விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிறப்பை சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் கூட சொன்னாங்கல்ல, அதாவது பிரதிநிதியா அவங்களை விட்டுட்டு போறேன், போருக்கு போனோமா நீங்க பாத்துங்க, மூசாவுக்கு ஆரோன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, அது சொல்லி காட்டுறாங்க. இந்த இடத்துல முஆவியா சொல்லி காட்டுறாங்க, அறிவிப்பாளரான முஆவியா சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வின் தூதர் இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. அதே போல கைபர் போர்ல வெற்றி அளிக்கப்படும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னதை சொல்லி காட்டுறாங்க. அப்புறம் 3வதாக இந்த வசனம் இறக்கப்பட்டவனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வந்து அலிரலி, ஃபாத்திமா அலி அவருடைய பேர பிள்ளைங்கள்லாம் அழைச்சி, அல்லாஹ் இவங்க தான் என்னுடைய குடும்பத்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இது இருக்கு, இது முரண்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அல்லாஹ் வந்து இவங்களை அழைக்க சொல்றான், ஆனா இது வந்து இவங்க குடும்பத்தாருங்கிறாங்க. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. அழைக்க சொல்றது வேற, இந்த வசனம் இறக்கப்பட்டவன இது இவங்க குடும்பத்தாரு அப்படின்னு சொன்னது வேற. சரியா? இதுக்கு 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அது ஒரு விஷயம். அப்படி அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அந்த வசனம் இறக்கப்பட்டுச்சுன்னா அவங்களுடைய எண்ணத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி இல்லைங்கிறப்ப எப்படி அதை பத்தி நீங்க இப்படிதான் இதுக்காண்டி தான் அப்படி கூப்பிட்டுருக்காங்க, சாட்சிக்காண்டி தாங்கிறத நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? அதையும் முடிவு பண்ண முடியாது. இது ஒரு விஷயம். இப்ப உங்க வாதப்படி, அதாவது எதிராளிகள் வைக்கக்கூடிய வாதப்படி சாபா அழைப்புக்காண்டி கூப்பிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு, அதுக்காண்டி தான் அல்லாஹ்வுடைய இவங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு முரணும் இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா அதான் சொல்றோம்ல, அல்லாஹ் வந்து வழியே விட மாட்டான் ஒரு சொட்டு கூட இது முரணுங்கிற சித்தரிக்கிற மாதிரி அப்படிங்கிறதுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த இடத்துல அல்லாஹ் கூப்பிடுறவங்களை எல்லாத்தையுமே பன்மையா தான் சொல்றான். அதாவது வாருங்கள், அரபு மூலத்துல பன்மையாவே வருது, உங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பிள்ளைகளையும். உங்கள் பிள்ளைக்கு அப்படின்னா அதாவது பிள்ளைங்க அப்படின்னா அவங்களுடைய வம்சாவளி எல்லாமே வந்துருவாங்க பிள்ளைங்க இல்ல. சரியா? அதே போல
பெண்கள் அப்படின்னா அவங்க இதில் எல்லாமே வந்துருவாங்க. அடுத்து கீழே அல்லாஹ் பயன்படுத்துறான் உங்களையும் எங்களையும். இப்போ உங்களங்கிறத பயன்படுத்துறான், ஓகே, எங்களுங்கிறத பன்மையா பயன்படுத்துறான். அப்படிங்கிறப்ப எங்களுங்கிற அந்த தகுதியில் அலிரலி சேர்க்கறதுல எந்த விதமான தப்பும் இல்லை, அவர்கள் அதற்கு உரித்தானவர்கள் தான் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை. அப்ப இதுலயும் எந்த வகையிலையும் அது முரண்படல அப்படிங்கிறது அது கான்செப்ட். வர அந்த வசனம் அருளப்பட்டாங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் வந்து சாட்சி தான் சொல்றாங்க, அல்ல இவங்களை என் குடும்பத்தார் அப்படிங்கிற சொல்றதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு முரணும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆக வழிகேடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு சிந்தனை போது பாருங்க. இந்த நல்லா இருக்கிற வசனத்தை கூட முரணே இல்லாத, அதாவது யோசிக்க கூட முடியாத வசனத்தை கூட இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிந்தனை பண்றதை நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து சகோதரர்கள் நிச்சயமாக விடுபட்டுக் கொள்ள வேண்டும் என்பதே நிதர்சனமான நோக்கம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதாவது என்ன அப்படின்னா இப்ப 15வது வாதத்தை நம்ம சொல்லுவோம், என்ன 16வது வாதத்தை நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னா இப்ப நாம வந்து குர்ஆன் வசனத்தை வந்து மறுக்கிறோமா, அதாவது நான் வந்து கேட்டேன், அந்த மாதிரி நான் வந்து நேருக்கு நேர் முரணா இருக்கக்கூடிய வசனத்தை காட்டுறேன், அதை வந்து நீங்க முடிஞ்சா விலக்கி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பாருங்க. மகாதீர் குர்ஆன் மறுப்பாளர் ஆயிட்டாரு, அவர் அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை பார்க்க முடியும். நான் அங்க வைக்கக்கூடிய நான் தெளிவான முறையில சொன்னேன், உங்களுடைய பார்வையில அது முரணு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க, நான் அப்படி எடுத்து வந்து போடுவேன். ஆனா எங்களுடைய பார்வையில மாறாக ஒன்றை ஒன்று அல்லாஹ்வுடைய வசனம் உண்மைப்படுத்தக்கூடியது என்பதை நான் சொல்லிட்டு தான் சொன்னேன். ஆனா மக்கள் மத்தியில் அவர் எப்படி சித்தரிச்சாரு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா ஹதீஸ்களை நீங்க எந்த அளவுக்கு மோத விடுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய பார்வை எல்லாமே முரணா இருக்கு, உங்களுடைய பார்வையே சரியில்லை, உங்களுடைய விளக்கமே உங்கள்ட்ட இல்ல சுத்தமா அப்படிங்கக்குள்ள தான் நான் ஒரு 2 வசனத்தை போட்டா அதை கண்டிப்பா நீங்க முரணுன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய கெப்பாசிட்டியே இருக்கு. கெப்பாசிட்டி அதாவது ஒரு ஞானமே இல்லாத ஆள்கள் தான் அந்த ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கான இந்த கேள்வியை கேட்டேன். மாறாக நம்மளுடைய நிலைப்பாடு தெளிவான முறையில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் எந்த காலத்திலேயும் முரண்படாத, மாறாக ஒன்றை ஒன்று உண்மைப்படுத்தக்கூடியது என்பது தான் மிக தெளிவான ஒரு வாதம் என்பதை நம்ம ஆணித்தரமாக சொல்கிறோம் இந்த இடத்தில். இப்ப அடுத்து என்ன அப்படின்னா அந்த ஆதாரத்தை ஒன்றும் போடல. என்ன அப்படின்னா அந்த செய்தியை நான் வந்து உயிரை பறிக்க வந்திருக்கோம் அப்படின்னு மூசா நபிட்ட கேட்டதாக ஆதாரம் தரேன்டாப்புல ஒன்றும் தரல. அது ஒரு விஷயம். விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல பாருங்க, சிந்தனையை பாருங்களேன். எப்படி நான் அவர் சொல்றாப்புல என்னன்னா நீங்க வந்து இப்படியே சிந்தனை பண்ணுங்களேன், அதான் நான் உயிரை கேட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க, உங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நான் என்ன கேட்கறேன், ஹதீஸ்ல அந்த இடமே அல்லாஹ் கொடுக்காதப்ப பாருங்க, நீ இப்படி சிந்தனையாவது இல்லாத வாசகத்தை நீ சிந்தனை பண்ணிக்கப்பா, இதுக்கு என்ன நிலைமைன்னு எப்படி கேள்வியை எழுப்புறாங்க பாருங்க அந்த இடத்துல. அப்ப இவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு பாருங்க. ஹதீஸை மறுக்கணும் நிச்சயமாக, அது நம்முடைய கொள்கை. அப்பதான் முதன்மையால அடையாளம் காணப்படுவோம் நம்ம மக்கள் இடத்துல அப்படிங்கிற மாதிரி. புதுசா சொன்னா தானே, அரபில கூட ஒரு பழமொழி இருக்குல்ல, எந்த விஷயத்தை புதுசா நம்ம அதாவது மடத்தனமா ஒரு விஷயத்த சொன்னா உலகம் திரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கறத யூஸ் பண்றாங்களா என்னங்கிறது தெரியல. இவர்களுடைய அந்த மறுக்கும் சிந்தனைகள் தான் இவங்களை இந்த இடத்துக்கு தள்ளி இருக்கு அப்படிங்கறத நிதர்சனமான உண்மையா நம்ம பார்க்க முடியுது நிச்சயமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதாவது பசுமாடு வந்து குர்ஆனுக்கு முரண்படுது, ஏன்னா பசுமாடு பேசுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வைக்கிறாங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பதில சொல்லுவோம். அது நிச்சயமாக பேசும், அதை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த ஹதீஸுக்காண்டியாச்சும் அல்லாஹ் அதை ஏற்படுத்துவான், ஒரு படிப்பினைக்காண்டியும் அல்லாஹ் அதை ஏற்படுத்துவான் அப்படிங்கிற குர்ஆன் போங்கு கண்டு வருதல் நிச்சயமாக தெரிந்து கொள்வார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்கான தெளிவான பதில் அவர்களுக்கே புரியும் நினைக்கிறேன். இப்ப பசுமாடு உழுவதற்காக பயன்படுத்தப்படுமா அப்படிங்கறத ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப இது முரணா இருக்கு குர்ஆனுக்கு அப்படின்ட்டு பாருங்க, எந்த அளவுக்கு முரணுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு குர்ஆன்ல ஒரு சில வசனத்தை மட்டும் எடுத்து எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க. இதுலயே இவர்களுக்கு கல்வி ஞானமோ இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். இது ஆதாரமா மாத்த போறோம். எப்படின்னா ஒன்றை ஒன்று ஹதீஸ் உண்மைப்படுத்தக்கூடியது, ஒன்றை ஒன்று குர்ஆனோட விளக்கத்தை தெளிவுபடுத்தக்கூடியது ஹதீஸ், ஒன்று முரண்படாது, ஒன்றை ஒன்று உண்மைப்படுத்தும் அப்படிங்கறது அழகான சான்றுகளை நம்ம அதுல இருந்து வைக்க போறோம். முரண்பாடு இல்லாம தெளிவான முறையில் காட்ட போறோம். இப்ப இன்னொரு வாதம் என்ன அப்படின்னா, நான் எதற்குமே நாங்க பயன்படுத்த அந்த மாடு சொன்னுச்சான், என்னது இட்டு கட்டுறாரு பாருங்க சொல்ல. எப்படின்னா அந்த மாடு நாங்க உழுவதற்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற சொல்லுது. இங்கே நான் இதற்காக படைக்கப்படவில்லை அப்படிங்கிற சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பண்ணக்குள்ள முதன்மை ஆதாரமா எது படைக்கப்பட்டுச்சோ அதுதானே பண்ண முடியும் அப்படி இவங்க சொல்றாங்க. அது உண்றதுக்கு எதுக்குமே அதை பயன்படுத்தவில்லை அப்படின்னு மாடு சொன்னுச்சு. அந்த ஹதீஸ்ல இல்லாத வார்த்தை இட்டு கட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதாவது ஒரு அழகான மற்றொரு செய்தியை பார்க்க போறோம். எப்படி உண்மைப்படுத்தக்கூடியது குர்ஆனுக்கு விளக்க உரையா ஹதீஸ் எப்படி உண்மைப்படுத்துது, எப்படி அல்லாஹ் இந்த தெளிவுபடுத்துறாங்க, எப்படி முரண் இல்லாம அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா இது எதிராளிகளால ஹதீஸ் மறுப்பாளர்களால் விமர்சிக்கப்பட்ட செய்தி, இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது அப்படின்ட்டு. அப்ப அந்த குர்ஆன்ல அந்த மாடுகளை பத்தி கால்நடைகளை பத்தி என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் சூரா யாசின் 36 71 72 கால்நடைகளை அவர்களுக்காக படைத்துள்ளோம், அதற்கு அவர்கள் உரிமையாளர்களாக இருக்கின்றனர் என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லையா, அவற்றை அவர்களுக்கு கட்டுப்பட செய்தோம், மேலும் அவற்றிலிருந்து அவர்கள் உண்கின்றனர். அல்லாஹ் பொதுவா சொல்றான், கால்நடைகள் அல்லாஹ் படைச்சிட்டான், அதுல உண்றதும் இருக்கு, கட்டுப்பட செய்யறோம் அப்படிங்கறத சொன்னா அல்லாஹ் மற்றொரு வசனத்துல தெளிவுபடுத்துறான். அதாவது கால்நடை எல்லாமே சுமக்காததா அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பணிக்காக படைக்கப்பட்டதும் இருக்கு அப்படிங்கறத தெளிவுபடுத்துறான். என்னது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கால்நடைகளில் சுமப்பையும் சுமக்க இயலாத சிறியவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு அளித்ததை உண்ணுங்கள். அதாவது கால்நடையில சுமப்பையும் இருக்கின்றது, சுமக்க இயலாதவையும் இருக்கின்றது அப்படிங்கறது அல்லாஹ் தெளிவுபடுத்துறான்.
அதாவது அல்லாஹ் அடுத்து சொல்லிட்டு அந்த வசனத்துல சொல்றான் 8 வகைகள் உள்ளன அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து அந்த 8 வகைகள் உள்ளன அதை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தா அப்ப அதுல மாடு வந்துருந்துச்சு அப்படின்னா அது முரணா போயிருக்கும். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி தெளிவுபடுத்துறான் பாருங்க, அந்த மாட்டையும் இன்க்ளூட் பண்ணி உள்ளடக்கி சொல்லிட்டு அது மேலேயே தெளிவுபடுத்திட்டான். அதுல அதாவது சாரி அதுல ஏத்துறதுல அல்லாஹ் சொல்லிட்டான் மேல சுமக்கிறதும் இருக்கு சுமக்காததும் இருக்கு அப்படின்னு தெளிவுபடுத்திட்டான். அப்படிங்கிறப்ப 8 வகையில எது சுமக்கப்படுறதும் இருக்கு சுமக்கப்படாததும் இருக்கு அப்படிங்கிறது மிக தெளிவான ஒரு விஷயம். அதாவது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அதாவது சைத்தானை அடிச்சுவதை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. ஆடு மாடு ஒட்டகத்தில் 8 வகைகள் உள்ளன, செம்மறியாற்றில் அதாவது ஆண் பெண் என செம்மறியாற்றில் 2ம் வெள்ளாற்றில் 2ம். அவன் அவ்விரு வகையில் ஆண் பிராணிகளை தடை செய்துள்ளானா அல்லது பெண் பிராணிகளையா அல்லது பெண் பிராணிகள் கருவையில் உள்ளவற்றையா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவற்றை கொண்டு எனக்கு தெரிவிங்கள் என்று கேட்பீராக. அடுத்து ஆண் பெண் என ஒட்டகத்தில் 2ம் மாட்டில் 2ம் உள்ளன, அவன் அவ்விரு வகைகள் ஆண் பிராணிகளை தடை செய்துள்ளானா அல்லது பெண் பிராணிகளையா என்று அல்லாஹ் கேட்க சொல்றான். இல்ல மாடும் இருக்கு ஒட்டகமும் இருக்கு எல்லாமே இருக்கு. இந்த இடத்துல அல்லாஹ் எல்லாத்தையும் நீ சாப்பிடுங்கன்னு மேல சொல்லியிருந்தானா தவறு. ஆனா எப்படி அல்லாஹ் நுணுக்கமா எப்படி வைக்கிறான் பாருங்க, ஹதீஸ்களை கூட விமர்சிக்க முடியாத அளவுக்கான ஒரு பாதையை இந்த இடத்துல அல்லாஹ் வைக்கிறான் பாருங்க. இந்த அளவுக்குன்னா மேலேயே சொல்லிட்டான் அதுல சாப்பிடுறதும் இருக்கு சாப்பிடாததும் இருக்குன்ட்டு. அப்ப அந்த 8 வகையில சாப்பிடுறதும் இருக்கு, அதாவது பயணம் செய்யறதும் இருக்கு பயணம் செய்யாததும் இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அப்படிங்கிறத பார்க்க முடியும். முழுசா அல்லாஹ் சவாரி செய்யணும் எல்லாத்துலயுமே அப்படின்னா இது முரணா போயிருக்கும். ஏன்னா எல்லா மாட்டிலேயே சவாரி செய்யறதா போயிருக்கும். ஆனா மாடுல ஒரு வகையில சவாரி செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. சரி, அல்லாஹ் குர்ஆன்ல சவாரி செய்யறதுக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்க்க உள்ள 16:8 சொல்றான், குதிரைகள் கோவேரி கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் சவாரி செய்வதற்காகவும் படைத்துள்ளான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்ப உண்றது அல்லாஹ் தனியாகவும் சொல்லியிருக்கான், அதே போல சவாரி செய்யறதையும் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே போல அல்லாஹ் விலங்குகளை உண்றதுன்னா எல்லாத்தையும் உண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் இந்த தடை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கிறோம். சரியா, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப என்ன அப்படின்னா குர்ஆன்ல இதை நம்ம நிரூபிச்சாச்சு. என்ன நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம சவாரிக்கு எழுத்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சாச்சு. இப்ப அதற்கு விளக்க ஒரே அல்லாஹ் சொல்றாங்க பாருங்க எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்ப காளை மாடுனா அதுல சவாரி செய்ய கூடாது அப்படிங்கறத அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தெளிவுபடுத்துறதை நாம பார்க்க முடியுது. என்ன பொதுவாக காளை மாடு வந்து நிலத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க. இப்ப இந்த ஹதீஸின் படி காளை மாடுல சவாரிக்கு கிடையாது, அது படைக்கப்படுறதுலேருந்து குர்ஆன் வசனத்துக்கு முரண் இல்ல அல்லாஹ்வின் தூதர் தெளிவுபடுத்துறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஹதீஸ்ல பக்கராங்கிற வார்த்தை இடம்பெறுது, அதாவது அதுல பசுமாடுன்னு மொழிபெயர்க்கிறாங்க, ஆனா சூரா பக்கரா மாடுன்னு தான் மொழிபெயர்க்கிறாங்க. அதே போல இதையும் மொழிபெயர்த்திருக்கு அவங்க இந்த மாதிரி மறுப்பாங்க நினைச்சிருந்தா தவறான முறையில மொழிபெயர்த்திட மாட்டாங்க. அதாவது பசுமாடுன்னு மொழிபெயர்க்கிறாங்க, ஆனா அது பொதுவா மாடுங்கிற ஒரு வகையை மட்டும்தான் அது குறிக்கும் அப்படிங்கிற தெளிவு இந்த ஹதீஸ்ல உழுவதற்காக அப்படின்னு அந்த இது சொல்லப்படுது. அப்படின்னா அப்ப இது விளக்க உரையா அமையுது. அதாவது காளை மாட்டுல பயணிக்க கூடாது அப்படிங்கிறது விளக்க உரை அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றாங்க அப்படிங்கிறது எவ்வளவு அழகான ஒரு விளக்கமா இந்த இடத்துல வருதுங்கிறத நீங்க பார்க்கணும். ஏன்னா மாடுங்கிறதுக்கான முதன்மை காரணம் உழுவதற்கு தான், அப்படிங்கிற சவாரி செய்வதற்கு இல்ல. சவாரி செய்வதற்கு வேற ஒரு வாகனங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயமா அமையும் இந்த இடத்துல. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அல்லாஹ் ஒரு வசனத்துல ஒரு இடத்துல சொல்றான், அதை விரிவா மற்றொரு இடத்துல சொல்றான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுதான் அல்லாஹ்வின் தூதரும் சொன்னாங்க, குர்ஆன் மாறாக ஒன்றை ஒன்று உண்மைப்படுத்தும் அப்படிங்கிறத. அதையும் இப்ப தெளிவான முறையில் நம்ம நிரூபிச்சோம். அடுத்து அந்த உழுவதற்கு ஓகே அது பயன்படுத்தலாமா அப்படிங்கிற வாதங்கள்லாம், சாப்பிடலாமா இது பண்ணலாமா அப்படிங்கிற வாதம்லாம் வைப்பாங்க. வைக்கக்கூடிய நேரத்தில் அதற்கான பதிலையும் பார்ப்போம். அதே 16:5 ஆரம்பிக்குது, அவனே கால்நடைகளை படைத்தான் அவற்றில் உங்களுக்கு வேறு பல பயன்களும் உள்ளன, பல பயன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான் அல்லாஹ். மேலும் அவற்றில் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், அவற்றிலிருந்து நீங்க சாப்பிடுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டான். அப்ப சாப்பிட்றது ஒரு கால் நடனா அதுல சாப்பிடுறோம் அப்படிங்கிறதுலாம் இதுல அடங்கிருது. நீங்கள் மாலையில் திரும்பி வரும்போது காலையில் ஓட்டி செல்லும் போதும் அவற்றில் உங்களுக்கு ஒரு அழகு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த இடத்துல ஓட்டி செல்றது அப்படின்னு நல்லா சொல்றான்னா அது ஏறி செல்றதை குறிக்காது, அது உழுவுறது இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா கீழே உள்ள வசனத்தை நம்ம பார்க்கணும். அவை நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு சென்ற ஊருக்கு உங்களை சுமைகளை சுமந்து செல்கின்றன, உங்கள் இறைவன் கருணையாளன் நிறைந்த அன்பாளன். அதாவது சுமைகளை சுமந்து செல்கின்றன என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த இடத்துல கால்நடைகள் அப்படின்னு இருக்கிறப்ப பல கால்நடைகள் சுமைகளை சுமந்து செல்ற கால்நடைகளும் அடங்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அடுத்துதான் அல்லாஹ் சொல்றான், அப்ப ஏறி செல்றதுக்குன்னு தனியான கால்நடை என்ன அப்படிங்கிறப்ப அதுல மாடு வரல. அல்ல பட்டேல் போடுறான், குதிரைகள் கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் சவாரி செய்வதற்காகவும் அலங்காரமாகவும் அவன் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் படைப்பான் என்று அல்லாஹ் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப ஏறி செல்றதுக்குண்டு இதுதான். அப்ப அதுலயே நீங்க என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். எப்படி அந்த உழுவுறது காளை மாடு உழுவுறதா அப்படின்னு இருந்தா கூட அந்த உழுவுறதை நீங்க சாப்பிடலாங்கிறது மேல உள்ள வசனம் தெளிவுபடுத்துறது. ஆக அல்லாஹ் இந்த தெளிவுபடுத்தினபடி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னபடி அல்லாஹ் இந்த தெளிவுபடுத்துறாங்க. எப்படி மாடுங்கிறது நீங்க எதுல ஏறி சவாரி பண்ணக்கூடாது, இந்த மாட்டில் ஏறி சவாரி பண்ணக்கூடாது, அந்த குர்ஆனுக்கு விளக்க ஒரே இந்த ஹதீஸ் அமையுது. இதுல சவாரி பண்ணாதீங்க, உழுவுறதுக்கு இதை பயன்படுத்துங்க, அதுல வேற பயன்கள் இருந்தா அதையே நீ பெற்றுக்கொள்ளலாங்கிறது இந்த வசனம் தெளிவுபடுத்துது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை மாறாக ஒன்றை உண்மைப்படுத்தக்கூடியது என்பதை நாம் நிச்சயமாக பார்க்க முடிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதாவது 18வது வாதத்தை பார்க்க போறோம். நாம தெளிவான முறையில் நிரூபிச்ச இமாம்கள் அறிவிப்பாளர்களை பார்த்தாலே சஹீஹ் அப்படிங்கிற நம்பிக்கையில முடிவு பண்ணிடுவாங்க, அதுதான் கரெக்ட் அப்படிங்கறத சொன்னோம். அப்ப இமாம்கள் நடு மைய கருத்தை பார்க்காம எப்படி இது வந்து சாதாரண செய்தி
அப்படிங்கறது எப்படி ரெண்டு பேரும் அறிவிக்கிறாங்க, இதுல மாத்தி அறிவிச்சாரு எப்படி சொல்றாங்க, மைய கருத்தை பார்த்துக்கணும் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி, சம்மதமே இல்லாத சின்ன பிள்ளை கேள்வி எழுப்புறதை நம்ம பார்க்க முடியுது. இமாம்கள் என்ன நிலைப்பாடு, ஒரு செய்தி சரியான இது எப்படி வரும், அல்லாஹ் பாதுகாத்தோம்னா சரியான ஒரு செய்தியில வந்துடும், சரியான அறிவிப்பாளர் வந்துருச்சுன்னா அது அல்லாஹ் பாதுகாத்தோம் சரியான செய்திங்கிறது உண்மையான ஒரு விஷயம் தான். இப்ப அந்த ஹதீஸை இமாம்கள் படிக்கணுமா வேணாமா, குர்ஆனையும் படிக்கணும் ஹதீஸையும் படிக்கணுமா வேணாமா, அவ படிக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையா, அப்ப படிச்சா அதாவது அது அடிப்படை மூலங்கிறது ஒரு செய்தி நிச்சயமா உண்மையான செய்தி இருந்து கொண்டே இருக்கு, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அது எது உண்மைன்ட்டு, அப்ப படிச்சா தானே தெரியும். இன்னொன்னு அவனுடைய அறிவுசார் விஷயத்தை கல்வியை கற்கிறதுக்காண்டி நம்ம படிச்சுதானே ஆகணும். அப்ப நடுக்கரத்தை படிக்கிறோம் தானே, இப்ப படிக்கக்குள்ள இப்ப ரெண்டுவே அறிவிப்பாளர் செய்தியில இப்ப வருது, ஒரே மாணவர்கள்ட்ட அறிவிக்கிற 2 சதவீதம் எடுத்துட்டாங்க, இப்ப படிக்கக்குள்ளதான் இப்ப எது சரி அப்படிங்கிற மாதிரி தோணக்குள்ள, எது சரியான அறிவிப்பாளர்னு பார்க்கக்குள்ள இதுதான் சரியான அறிவிப்பாளர் அப்படிங்கறத கண்டறிறாங்க, இது அறிவிப்பாளர் தவிர அறிவிச்சிட்டாரு அப்படிங்கறதையும் கண்டறிஞ்சிடறாங்க. இப்ப மைய கருத்துங்கிறதுக்கு இங்க என்ன வேலை என்ன, இப்ப நார்மலா படிக்கிற விஷயம் தானே தவிர இதை மைய கருத்தை அவங்க பார்த்தாங்க, இப்ப இவங்க பாக்குறாங்க அப்புறம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உரசி அந்த மாதிரியா இல்ல, மாறாக இமாம்கள் அதான் அந்த இமாம் திருமதி சொன்னதுதான், அதே போல அதாவது சகியான ஆதரவுபூர்வமான ஒரு செய்தி கிடைச்சா நம்மளுக்கு அது மிகப்பெரிய அத்தாட்சி அப்படின்ட்டு, அறிவிப்பாளர்கள் சரியா இருந்துட்டா அவரோட நம்பிக்கை, இமாம்களோட நம்பிக்கை என்ன தெரியுமா, அறிவிப்பாளர் சரியா இருந்துருச்சுன்னா அதோட நம்பிக்கை அது சரியா தான் இருக்கும், தவறே கிடையாது. குர்ஆன்ல எப்படி எல்லா வசனங்களும் உண்மையான வசனமோ அதே போல அவங்க நம்பினாங்க இமாம்கள் அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். அன்பானவர்களே, இப்ப விஷயம் என்ன அப்படின்னா எல்லா கேள்விக்கும் பதில் அளிச்சாச்சு, நாம வச்சதுக்கு எந்த மறுப்பும் போட முடியல, நம்ம ஆதாரங்கள் நம்ம கொள்கையை நிலைநாட்டணும் தெளிவான முறையில், அதற்கும் எந்த மறுப்பும் போட முடியல. மாறாக பாத்தீங்க அப்படின்னா சொன்னதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த இப்னு அப்பாஸ் செய்தி அதே போல ஒன்னை ஏத்துக்கிறாங்க ஒன்னை மறுக்கிறாங்க, அதனால தான் நம்மள பண்றோம் அப்படிங்கிற செய்தி தானே தவிர குர்ஆன்ல இருந்து எதுலையுமே அவங்க சான்று எடுத்து வைக்கல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து இப்ப நம்ம அடுத்து பதிவு போட்டோம்னா கடைசி இறுதி உரை அவர் வச்சாப்புல, அவர் வச்சப்ப தொகுப்புரைக்கு முன்னாடி வச்சு அவர் இறுதி உரையில பதில் சொல்றாருன்னு பார்த்தா அதுலயும் ஒண்ணுமே சொல்லல. மாறாக ஒரு 4 சின்ன பிள்ளைங்க பதில் சொல்ற ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்காங்க, ஒரு 4 கேள்வி மட்டும் 4 வாதங்களை மட்டும் வச்சிருக்காங்க, அதையும் பார்த்துட்டு நம்ம தொகுப்புரை தெளிவான முறையில முடிக்க போறோம். அதுக்கும் பதில் சொல்லி ஆகணும்ல, பதில் சொல்லாத கேள்வி இருக்க கூடாதுல, அந்த 4 வாதத்துக்கும் பதில் சொல்லிடுவோம். அதுல ஃபர்ஸ்ட் வாதம் என்ன அப்படின்னா, இரண்டு குர்ஆனை தவிர எதையும் எழுதாதீங்க அப்படின்ட்டு, அது சகோதரன் ஒத்துக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து வகி எழுதப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் சொல்லல. அதே போல நம்ம பல ஆதாரங்கள் இருக்கு, சஹாபாக்கள் ஹதீஸை எழுதுனதுக்கு எழுதி வச்சதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு, இது ஒரு விஷயம். இப்ப 2வது கேள்வி என்ன தெரியுமா, அடுத்து நான் சொல்லியிருந்தேன், அதாவது சஹாபாக்கள் வந்து ஹதீஸ் கேட்டுட்டு ஒரு சஹாபாக்கள் ஒன்னும் வெளியூர் போயிருப்பாங்க, அப்ப அல்லாஹ் இந்த ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வந்துச்சு. அப்ப அதுக்கு நாங்க சொன்னோம், அப்ப குர்ஆன்லயும் அப்படித்தாங்க சஹாபாக்கள் வந்து கேட்டிருந்தாங்கன்னா கூட வசனம் கேட்டிருந்தாலும் வெளியில போற சஹாபாக்களும் இருக்காங்க, அப்ப அவர்களுக்கு பாதி வசனம் தான் தெரியும் அப்படின்னு தான் நம்ம சொன்னோமே தவிர அந்த குர்ஆன் இல்லாம போயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லல. ஏன் அப்படின்னா குர்ஆனோட நிலைப்பாடுனா எத்தனை சஹாபாக்கள் வெளில போனாலும் இருக்கிற சஹாபாக்கள்ட்ட குர்ஆன் முழுசா இருக்குமா இல்லையா, அதே போலதான் ஹதீஸ்களும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து வாதத்தை பாருங்க, எவ்வளவு அறியாமையா பாருங்க, ஒண்ணுமே தெரியல, அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள் இவர்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. என்னது, அபூ ஹுரைரா கொஞ்சம் செய்தான் தெரியுமா, எல்லா செய்தியும் தெரியாது, அதே போல ஒரு கூட்டத்தார் வருவாங்க, அப்போட அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சிருவாங்களா, அவங்க அதோட போயிடுவாங்களாம். பாருங்க, வஹியே இங்க கேள்விக்குறியா போயிருச்சு, அவங்க அதோட போயிட்டாங்கன்னா அப்ப அந்த செய்தி முடிஞ்சப்ப. அப்படி கிடையாது, வாதம் அப்படி இல்ல சகோதரரே, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆளுக்கும் பாதி செய்தி தெரியுது, இதனால எப்படி ஹதீஸ் ஃபுல்லா இல்லாம போவோம்? என் கேள்வி அதுதான். ஹதீஸ்ங்கிறது மொத்த சஹாபாக்கள் தானே வந்துச்சு, பல்லாயிரம் ஹதீஸ் வச்சுங்க, 1,00,000 ஹதீஸ் டோட்டலா வைங்க, 1,00,000 ஹதீஸ் யார்கிட்ட இருந்து வெளியே போகுது, அந்த சஹாபிட்ட இருந்து தான், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து தான் வெளியே போகுது. அப்ப எப்படி போனாலும் எந்த பகுதிக்கு போய் எங்கே அந்த ஹதீஸ் வந்தாலும் அது ஒண்ணு தான். இப்ப குர்ஆனும் அதே மாதிரி இப்ப பல சஹாபிகள் கேட்டுட்டு வெளில போயிருக்காங்க அப்படின்னா இப்ப 2 குர்ஆன் சொல்ல மட்டும் அவங்கள்ட்ட இருக்கும், இப்ப அவங்க மூலியமா வந்தாலும் அது அவங்க குர்ஆன்ல உள்ளதான் சொல்றாங்க, அதே போலதான் ஹதீஸும் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு திருப்பி குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு பாடம் நடத்திட்டு இருக்காரு, சின்ன பிள்ளைங்க நடத்துற மாதிரி. அது தேவையில்லை, அது புகாரில அந்த செய்தியை காட்டி விடும், அவங்களே பார்த்துட்டு என்ன பண்ணிக்குவாங்கன்னா படிச்சுக்குவாங்க அப்படிங்கறத சகோதரருக்கு ஆதாரமா வச்சுக்கிறோம் வாதமா. அடுத்து பாருங்க, மூசா நபி செய்தியை கடைசியா போட மாட்டாப்ல நினைச்சோம், போட்டாப்ல சவாலாவே சொன்னோம், நீ ஆரம்பிங்க, அப்படி தெரியலன்னா நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். இவர்களே கொண்டு வர முடியாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். கடைசியில என்ன பீல விட்டாங்கன்னா, இல்ல சஹீஹ் சித்தால இருக்கு, அந்த 6 கிரந்தத்துல ஒரு செய்தியை நான் கொண்டு வருவேன், அதுல இருக்கு அப்படின்னா நான் சொன்னேன், அதாவது அந்த இடத்துல நீங்க சொல்லணும் உயிரை பறிக்கக்கூடிய மாணவர்கள்ட்டு அந்த செய்தி, அதாவது உயிரை கொடுங்கிற வார்த்தை இருக்கணும் அப்படின்னு, அது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. கடைசியில அல்லாஹ் எப்படி இவர்கள் பொய்யர்கள் அப்படிங்கறத நிரூபிச்சான் அப்படிங்கறத பாருங்க. இந்த இடத்துல சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தியை கொண்டு வராங்க, அந்த செய்தியில என்ன வாசகம் வருது, அந்த இடத்துல அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க, என்னது, கால லஹு அஜீப் ரப்பக, உமது இறைவனுக்கு பதிலளியுங்கள் என்று சொல்றாங்க. உயிரை குடுன்னு சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய அந்த வாசகம் அப்படியே கடத்தப்படும், இஸ்லாமிய இதுபடி அல்லாஹ் வஹி அப்படியே கடத்தப்படும், அல்லாஹ் இந்த இட்டு கட்டாம கரெக்டான முறையில் அது வந்து சேர்ப்பாங்க. அதே வாசகம் வந்திருக்கு, அங்க வந்து மலக்குமார்கள்னா மூசா நபிக்கு தெரியல, மலக்குங்கிறது நம்ம தூதருக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியும், அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்ததுனால அவங்களுக்கு அது தெரியவே இல்லை. வந்து உமது இறைவனுக்கு பதிலளினா அங்க உயிரை வாங்க சொல்லி எங்க இருக்கு ஹதீஸ்ல நிறுவவே முடியாது, அதுல மூலத்திலே இல்ல, பிராக்கெட்ல உங்க உயிரை கொடுங்கன்னு சேர்த்துக்கிட்டதை இவங்க வந்து நீங்க
அந்த டெஸ்ட்ல பாத்துங்க, இதுல அரபு மூலத்துல என்ன இருக்கு அதுதான் கேள்விங்க. அங்க இங்கெல்லாம் கேள்வி இல்லை, அவங்க போட்டாங்க, அதுக்கு நான் வாதமே வைக்கல, நீங்க தான் அப்படி போட்டீங்கன்னா நம்ம சொல்லல அந்த இடத்துல. சரியா? இதுலயே இவர்கள் பொய்யர்கள் அப்படிங்கிறது ஆதாரம் தெரியுதா இல்லையா? கொடுக்க முடியாதுன்னு தெரியுமா நம்மளுக்கு தான், எங்க இருந்து தான் கொண்டு வர முடியாது. இருந்தாலும் ஒரு பேணுதலுக்காண்டி சரி, ஏதாச்சும் ஒரு செய்தியில சனத்துல இருந்துருமா, ஏதாச்சும் ஒரு கிதாப்ல அப்படிங்கிற ஒரு இதுல தான் நம்ம சொன்னோம். சரி இருந்தா அப்படி கொண்டு வாங்க, மாத்திக்கு உண்டு. அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டா நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படிங்கிறதுக்கு நம்ம பதில் சொல்லலையா. நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு ஒரு கேள்வியை திருப்பி விட்டனா இல்லையா? சரி, வானவர்கள் வந்தா ஒரு நபி இருந்தாருன்னா அவருக்கு எல்லாமே ஏ டு ஜெட் தெரிஞ்சிருமா, இல்ல காலங்காலமா அல்ல ஒரு விஷயமா சொல்லி கொடுப்பானா? அப்ப மலக்கு இப்படிதான் வாங்குவாங்கன்னு தெரியாம இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி திருப்பி விட்டுருப்போம். என்ன பதில் சொல்லுவீங்க அப்ப? அதனால வாதங்கிறது ஒண்ணுமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளை. பாத்துங்க, இப்ப அடுத்து 4 கேள்வி சொன்னா 4க்கும் பதில் வச்சாச்சு. அடுத்து ஆயிஷானைக்கு விஷயமா சொன்னாங்க. ஆயிஷானைக்கு இந்த மாதிரி திருத்தினாங்க, அதுதான் நாங்களும் பண்றோம் அப்படின்ட்டு. ஆயிஷானைக்கு திருத்தினாங்கிறது சம்பவத்தையும் நான் காட்டினேன். எல்லா செய்திகளையும் எப்படி இருக்கு, ஆயிஷானைக்கு கேட்டதும் பதிவு வச்சிருக்கு, ஆயிஷானைக்கு கேட்டதை அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற சொன்னோம். சரியா? மறுக்கல அப்படிங்கறத சொன்னாங்க. ஆனா இவங்களுக்கு அதுவும் தெரியல, இதுவும் தெரியல. ஆயிஷானைக்கு மறுத்திருக்காங்க இந்த ஆதாரம், அதான் தெளிவா போட்டு விரிச்சாச்சு, ஃபுல்லா நிரூபிச்சாச்சு. இதுக்கப்புறம் அதுல பேசுறதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. அடுத்து நம்ம மேல குற்றச்சாட்டு வச்சாங்க, நம்மளுக்கு தெரியல, சொல்லி கொடுக்கப்பட்டதை வச்சு நம்ம பேசுறோம், அதே போல இவர்களுக்கு மார்க்கத்துல போதிய அறிவு இல்லை இப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் தெளிவான விளக்கம், நம்ம எந்தெந்த கருத்தை சொன்னோமோ அது என்ன கருத்துல சொல்லப்பட்டதுங்கிறத தெளிவா நிரூபிச்சு காமிச்சோம். இவர்களுக்கு மார்க்க அடிப்படை இல்லை. நீங்க யார மக்களே, நீ அனைவரும் சிந்தித்து பாருங்கள், நீங்க யாரிடம் இருந்து கல்வி எடுக்கிறீங்கிறத சிந்திச்சு கொள்ளுங்க. இவர்களுக்கு கல்விக்கு தகுதியே நிச்சயமா கிடையாது, இவர்கள் படிக்காதவர்கள் அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. இவர்கள்லாம் கொஞ்சம், அதாவது இவங்க எல்லாம் எப்படின்னா கொஞ்சம் அதாவது ஹதீஸ்களை படிக்கக்குள்ள பல ஹதீஸை கூட, ஒரு 10,000 ஹதீஸை கூட இவர்கள்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்கெல்லாம் ஆய்வுல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி, நாங்க ஆய்வு பண்றோம், அந்த ஆய்வு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நிலைமை தான் இந்த இடத்துல இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. மக்கள் ரொம்ப கவனிப்பாக இருக்க வேண்டும். யாரிடம் இருந்து கல்வி பெறுகிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த கருத்தை அவர்கள் விதிக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இவர்கள் அனைவரும் முகத்தசிலாக்களே, அந்த கொள்கையில் பிறந்தவர்களே, அந்த கொள்கைக்கு புத்துரு உயிர் பூட்டம் உயிர் கொடுப்பவரே அப்படிங்கிறத சொல்லி இதை நம்ம முடிக்கிறோம். அடுத்து என்னுடைய இது கேட்டிருந்தாங்க. என்னுடைய பேர் முகமது மகாதீர், நான் தஞ்சாவூர் மாவட்டம் பண்டாரடை ஊரை சேர்ந்தவன். அதே போல என்னுடைய கொள்கையை சொல்லி, நீங்க நம்முடைய எந்த இயக்கத்திலையும் நம்ம இல்லை, மாறாக நம்முடைய அல்லாவின் வழிகாட்டுதலோட எங்களுடைய தூதர் எங்களுக்கு தெளிவான கொள்கையை காட்டி கொடுத்துருக்காங்க. யூதர்கள் 73, கிறிஸ்தவர்கள் 72, அதாவது யூதர்கள் 71, கிறிஸ்தவர்கள் 72, மாறாக என்னுடைய சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும். அதில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கம் செல்லும், அது நானும் என் தோழர்களும் இன்றைய தினத்துல எந்த கூட்டத்தில் இருக்குமோ அந்த வழி அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் இருந்த வழி குர்ஆன் ஹதீஸ், இந்த வழியில அவங்க இருந்தாங்க, அதே வழியில நம்ம இருப்போம். அது ஒரு கூட்டம் தான் அப்படிங்கிறது கிடையாது. சத்தியத்துல ஒரு கூட்டம் மறுமை நாள் வரையும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல அந்த கொள்கையை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாமே அந்த கூட்டத்தில் ஒரு ஆளு அப்படிங்கிற சொல்லி இதை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போல அன்பர்ந்த சகோதர சகோதரிகளே, இவர் முடிக்கிறதுக்குள்ள கடைசியில ஒரே ஒரு வாதம் என்ன அப்படின்னா, இவர்கள் ஹதீஸை பத்தி அதனுடைய பாதுகாக்கப்பட்ட தன்மையை பத்தி இவர்கள் புரியாதவர்கள். நம்ம எப்பவுமே சொல்றது என்ன அப்படின்னா, நாம கிறிஸ்தவர்கள்ட்ட விவாதம் பண்ணோம், அதாவது கேட்டு வாங்கணும், எங்க இதை நீ விவாதி வா அப்படின்னு கேட்டு வாங்கி அல்லாஹ் உண்மையான இறைவனா அப்படிங்கிற தலைப்புல விவாதத்தை ஆரம்பிச்சு தெளிவான முறையில் நான் நிரூபிச்சேன். எப்படி நிரூபிச்சேன் தெரியுமா? அதாவது ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்ட விதியை மட்டும் வச்சு, ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்ட வரலாறை மட்டும் வச்சு ஆதாரங்கள் நிறுவி, இப்படி பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா அது மனசால முடியாத காரியம், அப்ப இது இறைவன் தான் செய்யணும் அப்படிங்கிறத வச்சு அல்லாஹ் தான் உண்மையான இறைவங்கிறத நம்ம நிரூபிச்சோம் இந்த இடத்துல. புரியுதா உங்களுக்கு வாதம்? அவங்கள்ட்ட ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டோம். இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் ஒரே ஒரு பலகீனமான செய்தி அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கூட, சனது கூட ஒரு சனது இருந்துச்சுன்னா கூட கிறிஸ்தவர்கள் தங்கத்தால் அதை பொறுத்திருப்பாங்க. ஆனா மாறாக அல்லாஹ் எப்படி பாதுகாத்து எந்த அளவுக்கு உயர்தரமான ஒரு விஷயத்துல வச்சிருக்கான் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சு காட்டணும் அவங்கள்ட்ட. அது இவர்களுக்கு அந்த ஹதீஸ் கலையை பத்தியான நாலேஜ் கிடையாது, குர்ஆனுடைய போங்க பத்தியான நாலேஜ் இவர்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற சொல்லி நிச்சயமாக இந்த விவாதத்தை நாம் முடிச்சு கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் நடந்த தலைப்பு, அதாவது சரியான அறிவிப்பாளர் தொடர் கொண்டு வரக்கூடிய செய்திகள் வஹியோடு முரண்படக்கூடாது, குர்ஆனோடு முரண்படக்கூடாது, குர்ஆனுக்கு முரண்படுமையானால் அது சரியான செய்தியாக ஹதீஸாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லி வாதத்தை எடுத்து வச்சோம். அதில் சரியான அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய ஒரு செய்தி இன்னொரு சரியான தொடர் அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய அந்த செய்திக்கு முரண்படக்கூடிய செய்தியை மறுத்திருக்கிறாங்க என்று நம்ம வாதம் வச்சு, நமக்கு ஆதரவாக ஏராளமான வாதங்கள் அவங்க வச்சாங்க. அப்போ அதையெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க, பார்த்திய. இப்போ அதில் நம்ம ஒரு விஷயமாக ஒரு வசனம், அதாவது முபாலா சம்பந்தமாக வரக்கூடிய வசனம் நஜ்ரான் தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவர்களை அல்லாஹ் அழைக்க சொல்கிறான். அதாவது உங்கள் பெண்களையும் எங்கள் பெண்களையும், உங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பிள்ளைகளையும், நீங்களும் வாங்க நாங்களும் வாங்க அப்படின்னு வரக்கூடிய வசனம் அருளப்பட்ட உடனே
அந்த ஹதீஸ்ல நம்ம போட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்ல வந்து இந்த வசனம் அருளப்பட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு, ஹசன், ஹுசைன் இவங்க தான் என்னுடைய குடும்பம். அப்ப அதுல அல்லாஹ் வந்து குடும்பத்தை கூப்பிட சொல்றான். அந்த குடும்பம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, உங்க மனைவியை கூப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. பெண்கள் என்று வரக்கூடியது வந்து அது மனைவி தான். அது இவங்க விளங்காம பிள்ளைகள்னு வரும்போது பன்மையா வருது, அதனால வந்து எல்லாரும் வந்துருவாங்க. பெண்கள்னு வரக்கூடிய பன்மையா வருது, எல்லாரும் வந்துருவாங்க. இது வந்து ஒரு அறிவுடைய குர்ஆன் ஹதீஸை பற்றி ஞானம் இருக்கக்கூடிய யாரும் பேசாத ஒரு வார்த்தை. இப்படி கிடையவே கிடையாது. அதனால வந்து அந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ரசூலுல்லாஹ் நீங்களும் போங்க, அவங்களும் வருவாங்க, உங்க மனைவியில கூட்டிட்டு போங்க, அவங்க மனைவியில கூட்டு வருவாங்க, உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க, அவங்க பிள்ளைகள். இதுதான் அதில் உள்ள விஷயம். இதுல வந்து மருமகன் வரமாட்டாங்க, அது மாதிரி பேர பிள்ளைகள் வரமாட்டார்கள் அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆணித்தரமா நிரூபிச்சிருக்கிறோம். அதை நீங்க பாத்துக்கிறோம். இவங்க வந்து சம்மந்தம் இல்லாம அந்த செய்தியை வந்தா என்ன, அது வேற இது வேற அப்படிங்கிறாங்க. அதுல தெளிவா வருது, இந்த வசனம் அருளப்பட்டவுடன் சபபுன்னு சொன்னால் என்னன்னு தெரியாம என்ன செய்றாங்க, சகோதரர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை முதலாக நம்ம சொல்லிக் கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தினுடைய அதாவது தொகுப்புரை, அதில் வந்து இந்த ஆடியோவில் வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க. அதாவது இந்த மாடு பேசியது அப்படின்ற ஒரு செய்தியை போட்டதுக்கு நம்ம விமர்சனம் வச்சிருந்தோமா இல்லையா? ஏராளமான குர்ஆன் வசனங்களை வைத்து கால்நடைகள் வந்து சவாரி செய்வதற்காக, அதில் வந்து உங்களுக்கு அலங்காரமாக சாப்பிடுவதற்காக, இப்படி ஏராளமான பயன்பாடுகள் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் மாடு சொல்லுது, நாங்கள் உழுவதற்காக மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம், வேற எதற்காகவும் நாங்கள் படைக்கப்படவில்லை அப்படின்னு மாடு சொல்லுது. இது முரணான செய்தி அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய வாதத்தை ஒத்துக்கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை மாடு வந்து சவாரி செய்வதற்கு படைக்கப்படல, அது தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கழுதை, ஒட்டகம், கோவேரி கழுதை, இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல. அப்படி ஒரு வசனம் இருக்குது. அதாவது வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர லி தர்கபுஹா சீனா எஹ்லுக்கும் மாலா தஅலமுன் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதாவது கழுதை, கோவேரி கழுதை, இந்த மாதிரி வசனம். இதுல வந்து அல்லாஹ் ஒட்டகத்தை கூட சொல்லல. அப்போ ஒட்டகம் ஏறி செல்வதற்கு சவாரி செய்வது அதுல பேசவே இல்லை. அதுல அப்ப வந்து ஒட்டகத்துல ஏறி சவாரி செஞ்சது தப்புன்னு அந்த வசனத்துல இருந்து நீங்க முடிவெடுக்க வரையில. நீங்க அந்த வசனத்துல ஒட்டகத்தை பத்தி பேசவே கிடையாது. அப்ப வந்து பொதுவா கால்நடைகள்ல ஏறி செல்வதற்கு தெம்பு திராணி இருக்கக்கூடிய கால்நடைகளை தாராளமா ஏறி செல்லலாம், ஏறி செல்வதற்காக நம்ம உங்களுக்கு படைச்சிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கும் பொழுது, ஒன்று கடக்க ஒன்று உளரக்கூடிய, குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாக பேசக்கூடிய, குர்ஆன் வசனத்தில் வரக்கூடிய கருத்துகள் என்னவென்று விளங்காமல் சொல்லக்கூடிய ஒரு காட்சிகளை நீங்க என்ன செய்ய பாக்குறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் இதுவரைக்கும் நடந்து முடிந்த விவாதத்தினுடைய தொகுப்புரை. இதில் நம்ம வந்து ஏராளமான வாதங்களையும் ஆதாரங்களையும் தளத்திலேயே நம்ம சமர்ப்பித்தோம். ஆனால் அவங்க வந்து எந்த ஒன்றுக்கும் பதில் அளிக்கவே இல்லை. அவங்க சொல்றாங்களே பதிலளிக்க, அது பொய். அது நீங்க நல்லா அந்த வாதத்தை பார்க்கக்கூடிய இடத்துல தெரியும். நம்ம எடுத்து வைத்த வாதத்திற்கு ஒன்றுக்கு கூட பதில் அளிக்கல. கடைசியா வந்து தொகுப்புரையில வந்து 2 விஷயத்துக்கு என்ன செய்றாங்க, தொட்டு காட்டிட்டு போறாங்க. அது வந்து சுத்தமா உடைச்சு தூக்கி வீசக்கூடிய ஒரு வாதம். இருந்தாலும் அது சம்பந்தமாக இந்த நம்ம ஒரு 7 கேள்வி போட்டிருக்கிறோம். அதுலேயே உங்களுக்கு அது விளக்கணா தெரிஞ்சிடும். அதாவது ஆரம்பத்தில் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்தா போதும், மைய கருத்து பார்க்க தேவையில்லை அப்படின்ட்டாங்க. ஆனா மைய கருத்தை பார்த்து அறிஞர்கள் ஏராளமான விஷயத்தை ஒதுக்கினார்கள் என்று சொல்லி அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் அவர்கள் வாயாலேயே அவங்களுடைய அந்த சொல் மூலமாகவே இது சத்தியத்தை நிரூபித்தான். அந்த ஹதீஸினுடைய மைய கருத்தையும் பார்க்க வேண்டும். பார்த்ததுனால தான் அது இஹ்ராம் சம்பந்தமாக வரக்கூடிய அந்த செய்தி, அதுபோல் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஏராளமான விஷயத்தை மறுத்த செய்தியை கூட திருத்தின செய்தி, மறுத்துட்டாங்கல்ல, திருத்தின செய்தி, இப்படி ஏராளமான செய்திகளை வந்து ஹதீஸினுடைய, அதே மாதிரி இந்த வஹி வருவதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுக்கு போனார்கள் அப்படிங்கிற செய்தி, அதே மாதிரி இப்னு உமர் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஒப்பாரி வைக்கிறது சம்பந்தமாக மறுத்த செய்தி, அது மாதிரி வந்து இந்த சகுனம் சம்பந்தமாக இப்னு உமர் அவங்க சொல்லக்கூடியதையும் அபூ ஹுரைரா சொல்லக்கூடியது ஆயிஷா ரலியல்லாஹு மறுத்த செய்தி, இப்படி எல்லா செய்திகளையுமே ஹதீஸினுடைய கருத்தை பார்த்து தான் இது சரியான செய்தி இல்லை அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க, முடிவெடுத்தார்கள் அப்படிங்கிறத முதலாவதாக நம்ம விளங்கி கொள்ளணும். அடுத்து என்னண்டா, இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்றா, அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த சம்பவத்தை நம்ம அந்த ஹதீஸை சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து இவங்களுக்கு ஹதீஸ்னா என்னன்னு தெரியல. ஹதீஸ்னா என்னன்னு தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாயினால சொன்னது மட்டும் தான் ஹதீஸ் அப்படின்னு உளறி கொட்டினாங்க. அதை நம்ம கட் பண்ணியே மேலே போட்டிருக்கிறோம். அப்புறமா என்ன செஞ்சாங்க, நம்ம சொன்னதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க, பல்ட்டி அடிச்சாங்க, மறுபடியும் மாத்தினாங்க. இப்படியாக உளரக்கூடிய காட்சிகளை நீங்க என்ன செஞ்சீங்க பாத்தி, முன்னுக்கு பின் முரணாக உளரக்கூடிய காட்சிகள். அதாவது ஹதீஸுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயல் அங்கீகாரம் வராது அப்படின்னா 80% மேலான செய்திகளை வந்து மறுக்கப்பட வேண்டும், நிராகரிக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டும்தான் ஹதீஸ் என்றால், சொன்னது மட்டும்தான் வஹி என்றால், இதில் ஏராளமான விஷயங்கள் நிராகரிக்கப்பட்டு விடும். நீங்க ஹதீஸினுடைய இலக்கணமே தெரியாம பேசிக்கிறீங்க, சொல் செயல் அங்கீகாரம் 3 தான் ஹதீஸ் என்று சொல்லி அவர்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், ஹதீஸ் பாடம் எடுத்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த 2வது கேள்விக்கு சொல்லிக் கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் மகாதீர்
அவங்க வந்து இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கன்னத்தில் அறைந்தது சம்பந்தமாக நம்ம தெளிவாக நம்ம சொன்னோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தவர்கள் வானவர்கள் தான் என்று தெரிந்து, உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் தான் என்று தெரிந்து, இறைவனுடைய கட்டளைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், உயிரை தாங்கள் என்று கேட்டதுக்கு அப்புறம்தான் அவர்கள் அறைந்து கண்ணை பிதுக்கினார்கள் அப்படின்னு நம்ம எடுத்து வச்ச வாதம். அது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸை நம்ம ஆதாரமா பதிஞ்சிருக்கிறோம். இப்ப அந்த ஹதீஸை படிச்சுட்டு அதாவது என்ன சொல்றது, கொஞ்சம் கூட அந்த அறிவு நாலேஜ், அது ஹதீஸை விளங்கக்கூடிய, ஹதீஸை படிக்கக்கூடிய எந்த ஒரு நிலையும் இவர்களுக்கு இல்லை. ஹதீஸை பற்றி உண்டான எந்த விதமான ஒரு ஞானமும் இல்லாமல் உளறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க. நீங்க அந்த ஹதீஸை பாருங்க, நம்ம ஏற்கனவே மேல போட்ட ஹதீஸ் தான். அதாவது மலக்குல் மவுத், அதாவது உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம், உங்கள் இறைவன் உங்களுக்கு உங்கள் உயிரை எடுத்து வர மாதிரி உத்தரவிட்டு உள்ளான், உத்தரவுக்கு பணியுங்கள் என்று கூறினார் அப்படின்னு வருதா இல்ல? இதுல பிராக்கெட்ல போட்டிருக்கிறாங்க. அப்ப இதுல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் வந்து உங்கள் இறைவனுடைய கட்டளைக்கு பணியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது உங்கள் இறைவனுடைய கட்டளைக்கு பணியுங்கள் அப்படின்னா என்னது அப்படிங்கிறதுக்கு வந்து அப்ப வந்து என்ன செய்யறாங்க, வானவர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, கன்னத்துல என்ன செய்யறாங்க, கண்ணை பேர்த்து விட்டார்கள். அந்த வானவரிடம் திரும்ப சென்று, மரணத்தை விரும்பாத உன்னுடைய அடியார் ஒருவரிடமா நீ என்னை அனுப்புனான்னு கேட்கிறாரு. அப்ப வானவர் கேட்கிறாரு, மரணத்தை விரும்பாத ஒரு அடியாரிடம் என்ன ஏன் அனுப்புன? அப்ப வந்து கேட்டது, இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுங்க, உத்தரவுக்கு கட்டுப்படுங்கன்னு சொன்னது என்னத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க, உயிரை தாங்கன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம வாதம்ங்கிற பேர்ல வந்து ஒரு ஆர்வ கோளாறுல வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அடுத்து வந்து நாலாவதா வந்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் கட்டி நிலையில் திருமணம் முடித்தார்னு வரக்கூடிய செய்தி இருக்கா இல்லையா? அதை தெளிவாக அறிஞர்கள் மறுத்திருக்கிறாங்க. அது வந்து சரியான செய்தி இல்லை, ஏன்னா சம்பந்தப்பட்டவர்கள் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய கூட்டு தான் சரியான செய்தி அப்படிங்கிறத வந்து அவங்க மறுத்திருக்கிறாங்க. இவர்களும் மறுத்துட்டாங்க, அது ஹதீஸே இல்லைன்ட்டாங்க. அது எந்த மாதிரி செய்தி, இந்த மாதிரி ஹதீஸ் முரணாக வரக்கூடிய நேரத்தில் வந்து அது ஹதீஸே கிடையாது அப்படின்னு அவங்களே மறுத்த ஒரு செய்தியும் நீங்க என்ன செய்ய பார்க்குறீங்க. அடுத்து ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா, சம்மட்டி அடித்தார் போல சரியான வாதம் வைத்து விட்டேன் என்று மூச்சுக்கு 300 தடவை சொன்னாப்புல. என்ன சம்மட்டி அடிச்சு அது என்ன நொறுங்கி போச்சு அப்படிங்கிறத மேல இருக்கக்கூடிய ஆடியோவில் நீங்க கேட்டீர்கள், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சிரிக்காம மட்டும் கேட்கறது, அதான் ஒரு விஷயம். அந்த அவங்க பேசக்கூடிய பேச்சு சம்மட்டி அடியால் அடிச்சு எல்லாம் திருச்சி விட்டது, நொறுங்கி விட்டது, தூளாகி விட்டதுன்னு சொல்றாங்களே இல்லையா? என்ன தூளாகி போச்சு, என்ன செதறி போச்சு அப்படிங்கிறத நீங்க மேல படிச்சா மட்டும் தெரியும். அடுத்து என்ன செஞ்சாப்புல அப்படின்ட்டா, அதாவது நீங்க ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸோட முரண்படுங்கிறீங்களா? நீங்க அப்படியா சொல்றீங்க? நான் வந்து குர்ஆன் வசனம் இன்னொரு குர்ஆன் வசனம் நேரடியோட மோதக்கூடிய ஒரு வசனங்கள் அள்ளி போடுவேன், அது மாதிரி குர்ஆன் வசனம் காணா போச்சு, தூக்கிட்டாங்க, நீக்கிட்டாங்க அப்படிங்கிறான விஷயத்தை நான் கொண்டு வந்து போடுவேன், சரியான அறிவிப்பாளர் தொடர்ல இருந்து அதுக்கு நான் கொண்டு வந்து போடுவேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சு தன்னை குர்ஆன் மறுப்பாளர் என்பதை பகிரங்கமாக என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் அவங்க வாயிலிருந்து கொண்டு வந்தான். குர்ஆன் வசனங்கள் ஒன்றுக்கொன்று முரண்படுது, நேரடியாக மோதுகிறது அப்படிங்கிற வசனத்தை நான் அள்ளி போடுவோம் அப்படின்ட்டாங்க. அப்ப நம்ம தெளிவா சொன்னோம், அள்ளி போடுங்க, அதை மறுத்துட்டு அள்ளி போடுங்க, இது குர்ஆன் வசனம் கிடையாது, இது இந்த வசனத்துக்கு இந்த வசனம் தெளிவாக முரண்படுது, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மறுக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய வாதத்தை வைங்க, அது முரண்படவில்லை என்பதை நான் நிரூபிக்கிறேன், குர்ஆன் வசனங்களை கொண்டு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு நம்ம அழுத்தமான ஒரு வாதத்தை வச்சோம். நீங்க மறுத்து தூக்கி போடுங்க, இந்த வசனம் இது குர்ஆன் வசனம், இது முரணானது, இந்த வசனத்தோட நேரடியாக மோதுகிறது, இந்த குர்ஆன் வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதை டிக்ளேர் பண்ணி போடுங்க, நீங்க நான் உங்களுக்கு அதை நான் என்ன செய்யறேன், தெளிவுபடுத்தினேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வாதத்தையும் வச்சோம். அடுத்து 7வதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சம்பவம் தனியா சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்துல அந்த விவாதத்தினுடைய இறுதி தொகுப்புரை, இதுல வந்து அவங்க இதெல்லாம் நம்ம கேட்ட கேள்விக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லல அப்படிங்கிற ஒரு விஷயம், அது ஒரு விஷயம். அதுபோக வந்து அவர்கள் உளறி கொட்டியது, நமக்கு ஆதரவாக நமக்கு சார்பாக நாம் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்தை எல்லாம் அவர் எடுத்து வைத்தார்கள் அப்படிங்கிறது ஒரு பாகம். இது இந்த மாதிரியான ஒரு விவாதத்தை நம்ம எங்கேயும் பார்க்கல. அவர் கீழே கிறிஸ்தவர்களோட விவாதம் பண்ண செய்தி போட்டிருக்காரு இல்லையா? நம்மளும் இந்த மார்க்க விவாத தளத்திலும் சரி மற்ற தளங்களிலும் சரி ஏராளமான விவாதங்கள் நம்மளும் பண்ணியிருக்கிறோம். ஆனா எந்த ஒரு விவாதத்திலையும் இந்த மாதிரி நமக்கு ஆதரவாக பேசக்கூடிய, நாம எந்த வாதத்தை எடுத்து வைக்க வேண்டுமோ அந்த வாதத்தை எல்லாம் எடுத்து வச்சு பேசக்கூடிய ஒரு விவாதத்தை நம்ம பார்த்ததில்லை. இது விசித்திரமான ஒரு விவாதம் தான். இது நமக்கு ஆதரவாக ஏராளமான செய்தியை போட்டாங்க. அதுல ஒரு செய்தி தான் என்ன செய்தி அப்படின்னா, அதாவது இவங்க வந்து குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு ஹதீஸை மறுக்கிறாங்க, இவங்க வந்து மூத்தசிலாக்கள் அப்படின்ட்டு வாதத்தினுடைய துவக்கத்தில் என்ன செஞ்சாரு, அந்த செய்தியை வச்சு பேசிக்கிட்டு வந்தாரு. அப்ப நம்ம வந்து மறுத்த செய்தி நம்மளும் சொன்னா அவர் ஒத்துக்கிட்டாரு, ஐஷா ரலியல்லாஹு மறுத்துக்கிறாங்கன்னா அவர் ஒத்துக்கிட்டாரு, அவரா நிறைய விஷயங்களை சொல்லி தந்தாரு, அது தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்லை, எல்லாரையும் சொல்லி தந்தாரு, ஒத்துக்கிட்டாரு.
அதுபோக வந்து முஸ்லீம்ல வரக்கூடிய வானம் பூமி 7 கிழமைகள் 7 நாள்ல படைக்கப்பட்டது செய்தியை வந்து புகாரி இமாமும் 11 அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு வந்து அதை மறுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு. இப்படி இன்னும் சொல்ல போனா அந்த 7 நாள் வானம் பூமி படைக்கப்பட்டதா அப்படிங்கிறது 3-4 நாள் அதுவே ஒரு தனி விவாதம் பண்ணோம் நம்ம. ஆனா இவர் சிம்பிள் லாஜிக்கா என்ன செஞ்சுட்டு போயிட்டாரு, ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. இப்படி ஏராளமான விஷயங்கள். அதுல ஒரு விஷயம் தான், என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது ஹதீஸ் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர்ல வரக்கூடிய ஹதீஸ் இருக்கா இல்லையா, அது வந்து புகாரியில் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸுகள்ல வந்து சில பலவீனமான ஹதீஸுகள் இருக்கு. அது அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான ஹதீஸுகள் வந்து ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர்ல வரக்கூடிய ஹதீஸ். இதுல முக்கியமான ஒரு இமாம் இப்னு ஜவுசி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிஞர். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, புகாரில வரக்கூடிய ஹதீஸை வந்து இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் அப்படிங்கிற ஒரு கிதாபை அவங்க தோத்துருக்கிறாங்க. அந்த கிதாபுகள்ல வந்து அந்த செய்திகளை, புகாரில வரக்கூடிய செய்திகளை அவங்க கொண்டு வராங்க. என்னென்ன செய்தி அப்படிங்கிறதுக்கு அவங்கள்ட்ட நம்ம கேட்டிருந்தோம், அவங்களே ஆதாரம் போட்டிருக்கிறாங்க. மேல அரபில டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. அதுவே முதல்ல விவாத விதிமுறையின் அடிப்படையில் தப்பு. புகாரில வரக்கூடிய ஹதீஸுகள் இந்த நரகத்தின் மீது கால் வைக்கக்கூடிய அந்த மாதிரியான வரக்கூடிய சம்பவம் இருக்கா இல்லையா, இந்த தளத்தை பொறுத்தளவுக்கு ஹதீஸுகள் அரபியில மட்டும் போடக்கூடாது. அரபியில போடக்கூடியவங்க தமிழ்லையும் கண்டிப்பா போடணும். ஏனென்றால் அந்த தளத்தில் இருக்கக்கூடிய மார்க்கை விளக்கம் பெறுவதற்காக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம விதிமுறையில எப்பயுமே சேர்த்திருப்போம். அரபியில மட்டும் போட்டாங்க, அது பிரச்சனை இல்லை, நம்ம தெளிவுபடுத்துறோமே. அப்ப அந்த இப்னு ஜவுசி அவங்க வந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொல்லிட்டு கொண்டு வரது எங்க இருந்து கொண்டு வராங்கன்னா, புகாரி முஸ்லீம்ல உள்ள ஹதீஸை கொண்டு வந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில உள்ளதுன்னு சொல்லி மறுக்கிறாங்க. அதுக்கு அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம் அதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கிறோம். இப்னு ஜவுசி அவங்க சொன்னதாக அவங்களுக்கு மறுப்பு கொடுக்க வந்த இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவங்க சொன்னதாக ஒரு செய்தி என்ன செய்யறாங்க, அதையும் சேர்த்து பதிவிடுறாங்க. என்ன பதிவிடுறாங்கன்னா, இவங்க வந்து வரம்பு மீறி விட்டார்கள், இப்னு ஜவுசி வரம்பு மீறி விட்டார்களாம். இதனால புகாரில் வரக்கூடிய ஹதீஸை வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னு சொல்லி கொண்டு வந்து சேர்த்து விட்டாரு. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னா தூக்கி வீசக்கூடிய ஹதீஸ்னு அர்த்தம். பலவீனமான ஹதீஸ், அது ஆதாரத்துக்கு நிற்காத ஹதீஸ். ஆனா அதை விட கீழ்த்தரத்தில் உள்ளதான் இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். அந்த நிலையில வந்து இப்னு ஜவுசி கொண்டு வந்து புகாரி முஸ்லீம்ல உள்ள ஹதீஸை கொண்டு வந்து சேர்த்து விட்டாரு அப்படிங்கிற ஒரு வாதத்தை என்ன செஞ்சாங்க, அவங்களே வச்சிருக்கிறாங்க. இது வந்து அப்படின்னா யாரை மறுக்கணும், யாரை முஹ்தஸிலாக்கள் சொல்லணும், சொல்றாங்க இப்னு ஜவுசி சொல்லணும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட சொல்லணும். இப்படி ஏராளம் உமர் ரலியல்லாஹு புது வாதங்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை தொட்டு காட்டல. இவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான ஆள் மாதிரி நமக்கு தெரியாத காரணத்தினால நம்ம நிறைய விஷயங்களை கொண்டு வந்து போடல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இப்னு ஜவுசி அவங்க மறுத்தாங்கன்னா, இப்னு ஜவுசியை வந்து முஹ்தஸிலாக்கள் உடையவர், குர்ஆன் மறுப்பாளர், ஹதீஸ் மறுப்பாளர் அப்படின்னு சொல்லுவீங்களா? குர்ஆனை நீங்க பகிரங்கமாக தெளிவாக மறுக்கக்கூடிய குர்ஆன் மறுப்பாளராக இருக்கிறீர்கள் அப்படிங்கறத விளங்கி கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்துல 3 நாட்களாக நடந்த விவாதத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல சகோதரர் மகாதீர் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரர் வந்து, அதாவது அறிவிப்பாளர் வரிசை சரியாக வந்து விடுமையானால் அது வந்து ஒருபோதும் முரண்படாது, வஹிக்கு முரண்படாது, குர்ஆனுக்கு முரண்படாது அப்படின்னு வாதத்தை நிலைநாட்ட வந்த அவர்கள் வாயாலேயே அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்த்துறான். நம்ம சொல்லாத நிறைய விஷயங்கள் அல்லாஹ் என்ன செஞ்சான், கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இந்த தளத்துல பார்த்த மக்களுக்கு என்ன செஞ்ச விளங்கிடும். பொதுவாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத நீங்க என்ன செய்ய விளங்கி கொள்ளணும். அது ஒரு முக்கியமான ஒரு தகவலா இல்லையா? இப்ப குர்ஆனும் வஹி, ஹதீஸும் வஹி ரெண்டுமே இறைவன் புறத்திலிருந்து வந்ததுதான். எப்படி அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் மூலமாக எப்படி இந்த குர்ஆனை இறக்கி அருளினானோ, அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தின் உதிப்பின் மூலமாகவும் அந்த அவங்களுடைய நடவடிக்கை, செயல்பாடுகள், அங்கீகாரங்கள் எல்லாமே இறைவன் புறத்திலிருந்து வந்ததுதான். சூரத் நஜ்முல் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா, இந்த முகமது அவர்கள் தன்னுடைய மன இச்சையின் அடிப்படையில் பேசக்கூடியவர்கள் இல்ல, அவர்கள் பேசுவதெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய செய்தி தான் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் அழுத்தமாகவே என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்ப நம்மளை பொறுத்தளவுக்கு குர்ஆனும் வஹிதான், ஹதீஸும் வஹிதான். ஆனா அந்த ஹதீஸ் தொகுக்கப்படக்கூடிய நேரத்துல தான் இந்த அறிவிப்பாளர் வரிசை இருக்கா. இப்ப குர்ஆனுக்கு வந்து ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு அறிவிப்பாளர் வரிசை இருக்கா, ஒவ்வொரு வசனத்துக்கும் அறிவிப்பாளர் வரிசை இருக்கா? இல்ல. இப்ப ஹதீஸ்களை வந்து ஒவ்வொரு ஹதீஸ்களுக்கும் அறிவிப்பாளர் வரிசையை என்ன செய்யறாங்க, அறிஞர்கள் அவ்வளவு பெரும் முயற்சியிலே என்ன செய்யறாங்கன்னா அதை திரட்டி என்ன செய்யறாங்க, பதிவு பண்றாங்க. இந்த ஹதீஸை தொகுத்து பதிவு பண்ணி அதை சஹீஹ் லைஃப்னு பிரிக்கக்கூடிய அறிஞர்கள் தான் பிரிக்கிறாங்க. அப்ப மனிதன் என்ற அடிப்படையில் வந்து சில தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கு சஹாபாக்கள் வழியிலேயே நம்ம சில ஆதாரங்களை உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அது மாதிரி வந்து புகாரி இமாமா இருக்கட்டும், மற்ற எந்த இமாமா இருக்கட்டும், அவர்கள் எல்லாருமே மனிதர்கள். அப்ப மனிதர்கள் என்ற அடிப்படையில் சில தவறுகள் வரும். தவறான செய்தியை சரின்னு சொல்லிடுவாங்க, சரியானதை வந்து தவறுன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அப்ப நமக்கு அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய செய்தியும் சரியான செய்தியாக இருக்கணும். சரியான செய்தியை எங்க கொண்டு போய் உரசுறது? ஆல்ரெடி பாதுகாக்கப்பட்ட, ரசூலுல்லாஹ் காலத்திலேயே பாதுகாக்கப்பட்ட, ரசூலுல்லாஹ் காலத்திலேயே முழுமையாக்கப்பட்ட, ரசூலுல்லாஹ் காலத்திலேயே மனனம் செய்த, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் உடனடியாக ஒரு பிரதியாக ஆக்கப்பட்ட, பல பிரதிகளாக இருந்தது ஒரு பிரதியாக ஆக்கப்பட்ட குர்ஆன் கையில் இருக்கிறது. அப்ப அந்த குர்ஆனை கொண்டுதான் அதை உரச வேண்டும். அப்ப குர்ஆனை கொண்டு உரசக்கூடிய நேரத்தில் குர்ஆனுடைய கருத்துகளுக்கு மாற்றமாக ஒரு செய்தி வறுமையானால் இது நிச்சயமாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க முடியாது.
ரசூல்லா பேச மாட்டாங்க, ரசூல்லா சொல்ல மாட்டாங்க, ரசூல்லா குர்ஆனுக்கு மாற்றமா. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூல்லாவுடைய வாழ்க்கையே குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் தான் ரசூல்லாவுக்கு அடிப்படையே, ரசூல்லாவுக்கு அடிப்படையே குர்ஆன் தான். அப்ப ரசூல்லாவுடைய வாழ்க்கையே குர்ஆனா தான் இருந்தது அப்படிங்கிறத வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. அப்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்றால் அல் குர்ஆனுக்கு முரண் இல்லாத வகையில் வரக்கூடிய செய்தி மட்டும்தான் ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதுபோக ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்றால் அறிவிப்பாளர் தொடர் சரியாக வந்தாலும் மற்ற அறிவிப்பாளர் தொடர் சரியாக வரக்கூடிய எந்த செய்திக்கும் முரண்படாமல் வரக்கூடிய செய்தி தான் சரியான செய்தி. இப்படி ஒரு செய்தி வரும், அப்படி ஒரு செய்தி வந்து முரண்பட்ட ரெண்டும் சரியாக முடியாது, ரெண்டும் சரியாக இருக்காது. ரெண்டும் சரிதான் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து சத்தியத்தில் இருக்க மாட்டாங்க. அதை முதல் என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால இந்த விவாதம் வந்து மக்களுக்கு ஒரு பயனுள்ள விவாதமாக இருக்க வேண்டும். இந்த விவாதத்தில் நம்ம ஒரு தவறான வார்த்தைகள்லாம் எந்த இடத்துலையும் பயன்படுத்தவில்லை. அப்படி முன்ன பின்ன கூட குறை ஏதாவது வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குமே ஆனால் அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இத்தோடு இந்த விவாதத்தை நம்ம என்ன செய்யறோம், முடித்துக் கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.